ஸ்டார்டிங்லேயே ஹீரோவுடைய கார் வந்து லக்ஸரியா நிக்குது. ஹீரோ ஒரு பெரிய பணக்கார சிஇஓ. ஹீரோவுடைய பையன் பேரு ஓ. ஸோ ரொம்ப கியூட்டா இருக்கான் இல்லையா. கூடவே சேர்ந்து நம்ம ஹீரோவும் இறங்குறான். ஹீரோவும் ஓவும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்காங்க இல்லையா. ரொம்ப பெர்ஃபெக்ட், ரொம்ப ரூடு. ரெண்டு பேருமே ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ஷெட்யூல் போட்டு வாழ்றவங்க இவங்க ரெண்டு பேரும். இவங்க ரெண்டு பேருடைய அசிஸ்டன்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா ஷென்னு. ஸோ ஷென் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா நம்ம ஹீரோவுடைய ஒரு வலது கை மாதிரியே சொல்லலாம். ஹீரோவுடைய கம்பெனில இருந்து இன்னைக்கு ஒரு ஜுவல்லரி வந்து பாத்தீங்கன்னா எக்ஸிபிஷனுக்காக வைக்க போறாங்க. அதுக்காக தான் நம்ம ஹீரோ வந்திருக்கான். ஸோ ஹீரோ பேட்டி கூட கொடுக்க மாட்டேன்றான். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம ஹீரோ ரொம்ப பிஸி. இப்போ அதே எக்ஸிபிஷனுக்கு நம்ம ஹீரோயின் வந்துட்டு வேஷம் போட்டுக்கிட்டு அவங்க பையன் கூட நம்ம ஹீரோயின் திருடுறதுக்காக வந்திருக்காங்க. ஹீரோயினோட பையன் பேரு புட்டிங். புட்டிங்கும் ரொம்ப கியூட்டா இருக்கால. நம்ம ஹீரோயின் திருடுறதுக்காக ஹீரோயினுடைய பையனும் வந்துட்டு கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். அங்க ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. இவங்க தான் வைஸ் பிரசிடென்ட் நம்ம ஹீரோவுடைய கம்பெனியில. இப்போ அந்த ஜுவல்லரியை காமிக்கிறாங்க பாருங்க. ஆக்சுவலி வந்துட்டு இது ரொம்ப வந்துட்டு பொக்கிஷமா இந்த ஜுவல்லரி போல இருக்கு. இதோடைய விலையே வந்து பாத்தீங்கன்னா 50 கோடி ரூபான்னு சொல்லிட்டு அங்க இருக்க லேடிஸ் எல்லாருமே நம்மளால இதை பார்க்க தான் முடியும்பா, வாங்கலாம் முடியாதுன்னு பேசிட்டு இருக்கா. ஹீரோயின் அவங்க பையனுடைய உதவியால அந்த ஜுவல்லரி இருக்க ரூமுக்கும் போயிடுறாங்க. இப்ப ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜுவல்லரிக்கான அந்த எல்லா இதுவும் கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வெளியெல்லாம் செக் பண்ணிக்கிட்டே இருக்கா. ஹீரோயின் அந்த ஜுவல்லரி இருக்க பாக்ஸையும் பாத்துறாங்க. உள்ள போயிட்டு ஓபன் பண்ணி பார்த்தோன்னே அலாரம் அடிக்க ஸ்டார்ட் ஆயிடுது. எல்லாருமே அலர்ட் ஆயிடுறாங்க. ஐயோ இந்த மாதிரி ஜுவல்லரி யாரும் திருடிட்டாங்க போல இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்பதான் வந்துட்டு ஷென்னு பாக்குறான். அதான் நம்ம ஹீரோவுடைய அசிஸ்டன்ட். நம்ம வந்துட்டு ஓவ காணும். ஐயோ ஓவ காணும் சார்ன்னு சொல்ல ஹீரோ ஒரு பக்கம் அவன் பையனை தேடிட்டு போவ. இங்க ஹீரோயினோட பையன் என்ன பண்றான், சார் திருட அந்த பக்கம் போறான், வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருட வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்துட்டு செக் பண்ண வந்தவன கூட்டிட்டு போவ. இங்க நம்ம ஹீரோயின் பையன் யாரு கெட்டிக்காரல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே அந்த ரூமை விட்டு தப்பிச்சு போறாங்க. ஆனா அப்படி போறப்ப ஒரு செகண்ட்ல ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா இந்த லைட் லவ் அப்படின்ற ஒரு ஜாமால ஹீரோயின் வந்துட்டு அவங்களுடைய வேஷத்தை மாத்துவாங்க இல்லையா. அதே மாதிரி நம்ம ஹீரோயின் வேஷத்தை மாத்திட்டு இருக்கா. ஹீரோவுடைய பையனும் ஹீரோயினோட பையனும் மாறி மாறி வேற வேற இடத்துக்கு போறாங்க. ஆக்சுவலி இவங்க ரெண்டு பேர் பார்க்கிறதுக்கு ஒரே மாதிரி இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயினோட பையனை அசிஸ்டன்ட் ஷென் என்ன பண்றா, நீ என்ன பையன் பண்ற, வா ஓ போலான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போவ. ஹீரோயினும் ஹீரோவும் அவங்கவுங்க பசங்களை தேடிக்கிட்டே ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோயினோட கையை பிடிச்சு நீ தான் அந்த திருடியா அப்படின்னு கேட்க ஹீரோயின் போச்சுடா மாட்டிக்கிட்டோம், சரி ஓகே நம்மளுடைய வெப்பனை யூஸ் பண்ண வேண்டியதான்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய கையை பிடிச்சி மடக்கி ஹீரோவே வந்துட்டு ஒரு குத்திட்டு போவேன். நம்ம ஹீரோவுக்கு ஒரு கிளான்ஸ்ல ஹீரோயினை எங்கேயோ பார்த்த மாதிரியும் அவங்களை கிஸ் பண்ண மாதிரியும் ஞாபகம் வருது. அதுக்குள்ளே ஷென் அந்த இடத்துக்கு வந்துட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன், வாங்க சார் நம்ம இங்க வந்து ஃபர்ஸ்ட் போலாம், அதுக்கப்புறமா நம்ம மீதி வேலையை பார்த்துக்கலாம்னு சொல்ல ஹீரோயின் மறுபடியும் ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு என்ன பண்றாங்க, அவங்களுடைய ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து ஹீரோவுடைய பையனை அவங்க பையன் நினைச்சிட்டு நம்ம மிஷன் வந்துட்டு இது கம்ப்ளீட் ஆகலப்பா, நம்மளுடைய நகை வந்துட்டு காணாம போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க போயிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி ஹீரோயினோட அம்மா நகை போல இருக்கு. அதனால தான் ஹீரோயின் திருடுறதுக்காக வந்திருக்காங்க. இப்ப ஹீரோ அவன் பையனை பார்த்து, அதாவது நம்ம ஹீரோயினோட பையனை பார்த்து என்னடா அதுக்குள்ளே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டியான்னு கேட்க, நீங்க யாரு அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட பையன் கேட்க உடனே ஷென் அசிஸ்டன்ட் என்ன சொல்றான், திருடனை பார்த்த வந்துட்டு ஒரு கன்ஃபியூஷன்ல இந்த மாதிரி பையன் பேசுறான் போல இருக்குன்னு சொல்ல, ஐயோ நம்ம அம்மாவை தான் இவங்க இப்படி சொல்றாங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு ஐயோ டாடி நான் இங்கதான் இருக்கேன் வா நாங்க வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு ஹீரோவை ஹக் பண்ணிக்க. ஹீரோக்கு ஒரே வியர்டா இருக்கு. ஏன்னா ஹீரோவுடைய பையன் யாரையுமே டச் பண்ண விடவே மாட்டான் போல இருக்கு. இன்னொரு பக்கம் ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, போச்சு நான் சிசிடிவி கேமரால இருக்க ஃபுட்டேஜ்லாம் டெலீட் பண்ணவே இல்லை, இப்போ என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்ல ஹீரோயினோட ஃப்ரெண்டு நீ ஒன்னும் கவலைப்படாத நான் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிட்டேன், வா ஃபர்ஸ்ட் இங்க வந்து தப்பிச்சு போலான்னு சொல்லி போயிட்டு இருக்க. ஹீரோவும் ஹீரோவுடைய அசிஸ்டன்ட் ஷென்னும் போயிட்டு சிசிடிவி கேமரால இருக்க ஃபுட்டேஜ் பாக்குறாங்க. ஆனா எதுவுமே கிடையாது. ஹீரோ என்ன சொல்றான், அந்த வந்துட்டு நகையை திருடிட்டு போன பொண்ணு நான் பார்த்தேன், இரு நான் டிரா பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்றா, காமெடியான ஒரு கார்ட்டூன் கேரக்டர் மாதிரி நம்ம ஹீரோயினை வரைஞ்சு கொடுக்க. அந்த அசிஸ்டன்ட் ஷென்னு பாக்குறேன், சார் உண்மையாவே இவங்க தானான்னு கேட்க, வாயை மூடிட்டு நான் சொல்றதை மட்டும் செய், இவங்க தான் அதை திருடினவங்க அப்படின்னு சொல்ல அசிஸ்டன்ட் பாக்குறான், இந்த கார்ட்டூன் கேரக்டர் நான் எங்கடா போய் தேடுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க. ஸோ அப்படியே வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல காமிக்கிறாங்க. ஹீரோ ஹீரோயினோட பையனை கூட்டிட்டு வந்துட்டதுக்கு அப்புறமா அவன் ஷூஸ்லாம் அடுக்கிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஹீரோவும் என்ன பண்ணா அவனுடைய ஷூஸ்லாம் அடுக்கிக்க உடனே அவனோட ரூமுக்கு போறான் பாருங்க. அதான் நம்ம ஹீரோடைய பையன் ரூமுக்கு போவேன். அங்க நிறைய டாய்ஸ்லாம் இருக்கு. ஹீரோ என்ன பண்ணா, என்ன பண்ணிட்டு இருக்கா, எக்ஸைட்டடா உன்னோட டாய்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்க, என்னமோ புதுசா பாக்குற மாதிரி, நீ தானே சொல்லுவேன் இதெல்லாம் 3 வயசு பசங்க விளையாடுறது எனக்கு வேணான்னு சொல்லுவேன்னு ஹீரோயினோட பையன் தான் வந்து பாத்தீங்கன்னா ஓ என்னது இவர் இப்படி மாதிரி மாத்தி பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க போட்டோ எடுத்து பார்த்து ஓ இதான் ஹீரோவுடைய பையன் போல இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்க. இங்க வீட்டுக்கு வந்து நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, அந்த நெக்லஸ் நான் எடுக்கிறதுக்கு முன்னாடி வேற யாரோ எடுத்துட்டாங்க, ஆனா எப்படி எடுத்தாங்கன்னு தான் தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆன்லைன்ல ஹீரோயினோட போட்டோன்னு சொல்லிட்டு காமெடியா கார்ட்டூன் போட்டோ வர ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அதை ஹீரோயின்ட்ட காமிச்சு பாரு உன்னுடைய கார்ட்டூனான போட்டோ எப்படி போட்டு வச்சிருக்காங்கன்னு சொல்ல ஹீரோயின் கடுப்பாவறாங்க. சரி ஓகே சாப்பாடுக்கு ஆன்லைன்ல ஏதாவது ஆர்டர் பண்ணுன்னு சொல்ல இவங்க ரொம்பவும் ஸ்பைசியான ஃபுட் ஆர்டர் பண்ண. ஹீரோவுடைய பையன் எனக்கு இந்த ஸ்பைசி ஃபுட்லாம் வேணாம், இதெல்லாம் சாப்பிட்டா வயிற்றுக்கு கெடுதல், எனக்கு இதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்ல ஹீரோயின் அவங்க பையன்கிட்ட போயிட்டு உனக்கு ஏதாவது உடம்பு கிடமை ஏதாவது சரியில்லையாப்பா, நீ வந்துட்டு ஸ்பைசி ஃபுட் தானே சாப்பிடுவேன்னு சொல்ல ஹீரோவுடைய பையன் என்ன சொல்றான், இல்ல எனக்கு ஸ்பைசி ஃபுட்ஸ்லாம் எதுவும் தேவையில்ல கொடுங்க நானே ஆர்டர் பண்ணிக்கிறேன்னு போனை வாங்கி பார்க்க. அப்பதான் ஹீரோயினோட பையன் புட்டிங்கையும் பார்க்க ஓ
இதுதான் இவங்க பையன் போல இருக்குன்னு சொல்லிட்டு, ஆனா நம்மள மாதிரியே இவன் இருக்கானே, ஒருவேளை இவங்க தான் நம்ம அம்மாவோன்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய பையன் ஓடி போய் நம்ம ஹீரோயினை ஹக் பண்ணிக்க. ஹீரோயின் என்னப்பா புதுசா அம்மாவை கட்டியெல்லாம் பிடிக்கிற, உனக்கு ஏதாவது உடம்பு கிடம்பு சரியில்லையான்னு சொல்ல ஹீரோவுடைய பையனுக்கு இந்த மாதிரி கட்டி பிடிக்கிறது, இந்த பிசிக்கல் டச் எல்லாம் பிடிக்காத போல இருக்கு. அவன் அங்கிருந்து குடுகுடு நகர்ந்துடுறான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ திருடிய பிடிச்சாச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஷென்னி கிட்ட போன் பண்ணி கேட்க, ஐயோ நம்ம அம்மாவை தான் இவங்க இப்படி சொல்றாங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட பையன் ஓடி வந்து, டாடி என்னை வெளியே கூட்டிட்டு போறீங்களா அப்படின்னு சொல்ல, டேய் டைம் ஆயிடுச்சு போய் ஃபர்ஸ்ட் படு, நீ என்ன இன்னைக்கு வந்துட்டு ரொம்ப வியர்டா நடந்துட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஹீரோயினோட பையனை அனுப்ப நைட் டைம்ல காமிக்கிறாங்க. ரெண்டு பசங்களும் ஃபர்ஸ்ட் அவங்களோட வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு திருத்தனமா வெளியே கிளம்ப. ஆனா ஹீரோயின் கிட்டயும் ஹீரோ கிட்டயும் மாட்டிக்கிட்டாங்க. ரெண்டு பேருமே எங்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளு கேட்க, ஹீரோயினோட பையன் ஹீரோ கிட்ட என்ன சொல்றானா, எங்க அம்மாவை பார்க்க போறேன்னு சொல்ல, இன்னொரு பக்கம் ஹீரோடைய பையன் ஹீரோயின் கிட்ட எங்க அப்பாவை பார்க்கறதுக்காக போறேன்னு சொல்ல, ரெண்டு பேருமே ஒருவேளை பசங்களுக்கு உடம்பு சரியில்லையோ ஃபர்ஸ்ட் நாளைக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே முடிவு எடுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ தான் அவன் பையனை, அதாவது ஹீரோயினோட பையனை வந்துட்டு கூட்டிட்டு வரான். ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ தான் வந்து பாத்தீங்கன்னா புட்டிங்க வந்துட்டு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு வர. டாக்டர் மெடிசனுடைய பேரைக்கு வந்துட்டு சொன்ன உடனே புட்டிங் பயந்துட்டு, அச்சச்சோ எனக்கு வயிறு வலிக்குது, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து குடுகுடுன்னு வெளியே ஓடினேன். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் ஓவை கூப்பிட்டுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வராங்க. அப்போ ஓவை பார்த்தோன்னே இவன் ஃபர்ஸ்ட் நல்லா பேசிட்டு இருந்தான், ஏதோ தெரியல இது ஃபுல்லா பேசவே இல்லை டாக்டர்னு சொல்ல, என்னப்பா ஆச்சு ஸ்கூல்ல உன்னை யாரும் புள்ளி பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய பையன் நினைச்சு ஹீரோடைய பையன் கிட்ட டாக்டர் கேட்க, ஆனா வந்துட்டு பாத்தீங்கன்னா என்ன யார் புள்ளி பண்ண போறது, நான் தான் உங்களை மத்தவங்கள புள்ளி பண்ணுவேன், யாரும் என் பக்கத்துல வரமாட்டாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் டாக்டர் கிட்டே பேசி வளரிட்டு இருக்க. பாத்தீங்களா டாக்டர் பாத்தீங்களா, இவன் இந்த மாதிரிலாம் பேசவே மாட்டான், ஆனா இப்படி ரொம்ப வியர்டா பேசுறான் பாருங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, ஏதாவது மெடிசனை கொடுங்கன்னு சொல்ல, ஹீரோவுடைய பையனும் அச்சச்சோ மெடிசனா, எனக்கு மெடிசன்லாம் வேணாம்னு சொல்லிட்டு அவனும் ரூமை விட்டு வெளியே வரான். இப்போ இவங்க ரெண்டு பேருமே மீட் பண்ணிக்கிறாங்க. என்னடா இது நடுவில் ஏதாவது கண்ணாடி இருக்கான்னு சொல்லிட்டு ரெண்டு குட்டி பசங்களும் இப்படி அப்படியும் தாவிட்டு இருக்க. ஆனா அதுக்கப்புறம் தான் இவங்க ரெண்டு பேருக்குமே தெரியுது ரெண்டு பேருமே மனுஷங்க தான். அது மட்டும் இல்லாம ஒருவேளை நம்ம ட்வின்ஸோ பிரதர்ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிட்டு மறுபடியும் இவங்க மாறியே அவங்கவுங்க இடத்துக்கு போயிட. அப்படியே கட் பண்ணி அந்த வைஸ் பிரசிடென்ட் அந்த பொண்ணை தான் காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு கிட்ட ஷென் என்ன பண்ணா, இந்த மாதிரி ஆன்லைன்ல புதுசா ஒருத்தவங்க இருக்காங்க, நம்மளுடைய ஜாபுக்கு அப்ளை பண்ணிருக்காங்க, அவங்கள வந்துட்டு நீங்க பாக்குறீங்களா மேடம்னு சொல்ல, இல்ல எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்க இருந்து கிளம்பிட. இப்ப ஹீரோயின் கால் பண்றாங்க. ஏன்னா ஹீரோயினுடைய வந்துட்டு ஒரு இது ரெஸ்யூம் தான் போல இருக்கு. இப்ப ஹீரோயினோட பேரை கேட்டோன்னே அந்த பொண்ணு இன்னுமா உயிரோட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வைஸ் பிரசிடென்ட் வந்து ஹீரோயினோட ரெஸ்யூமை பார்த்துட்டு உடனே ஹீரோயினை இன்டர்வியூ கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அந்த வைஸ் பிரசிடென்ட் அங்க இருந்து கிளம்ப. ஹீரோயினும் நம்ம ஹீரோடைய கம்பெனின்றது தெரியாம அங்க இன்டர்வியூக்காக வர. இப்ப ரெண்டு பேருமே போன் பேசிட்டே வந்து ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. ஹீரோயின் ஐயோ இவன் கண்டு பிடிச்சிட்டு போறான்னு சொல்லிட்டு போவேன். இருந்தாலும் நம்ம ஹீரோ நம்ம எங்கேயாவது ஃபர்ஸ்ட் மீட் பண்ணிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கேட்க, அப்பதான் நம்ம ஹீரோனுக்கு தெரியுது நீ தானே அந்த திருடி, இரு ஃபர்ஸ்ட் நான் முதல்ல வந்துட்டு போலீஸ்க்கு கால் பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணா, போலீஸ்க்கு கால் பண்றதுக்காக போன் எடுக்க. ஹீரோயின் உடனே நான் ஒண்ணு அந்த நெக்லஸ் திருடல, நான் திருடுறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி அதை யாரும் திருடிட்டாங்க, போலீஸ்க்குலாம் போன் பண்ணாதுன்னு சொல்லிட்டு ஹீரோடைய போனை இழுக்க பார்க்க அங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம இவன் வரான், ஓ பார்த்தோன்னே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு வாடா மகனேன்னு சொல்ல, ஹீரோயின் என் பையனை நீ ஏன்டா மகனேன்னு சொல்றேன்னு சொல்ல, பின்னாடி இருந்து புட்டிங் வந்து அம்மா நான் இங்க இருக்கேன்னு சொல்ல, ரெண்டு பேருக்குமே ஷாக் ஆகுது. அப்படியே ரெண்டு பேருமே அதான் நம்ம ஹீரோயினும் ஒருத்தர் பசங்களை பார்த்துக்கிட்டு ரெண்டு பேருமே ஷாக் ஆயிட்டு பேன்னு கத்த. அப்படியே கட் பண்ணா நம்ம ஓவும் புட்டிங்கும் ஹீரோடைய வீட்டுல உட்காந்து விளையாடிட்டு இருக்காங்க. சோ புட்டிங் என்ன பண்ணா அப்படியே ஹீரோடைய அந்த டாய்ஸ் எல்லாம் பார்த்து விளையாடிட்டு இருக்கா. இப்ப ரெண்டு பேருடைய வந்து பாத்தீங்கன்னா டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறாங்க. அசிஸ்டன்ட் காமிக்கிறான், நீங்க ரெண்டு குழந்தைங்களுக்கும் நீங்க ரெண்டு பேர் தான் அப்பா அம்மா, இது வந்துட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொல்ல, இது எப்படி சாத்தியம், ஒருவேளை இவன் தான் நம்ம கிட்ட ஏதாவது தப்பா நடந்துக்கிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிக்க, ஹீரோவும் அப்படிதான் யோசிக்கிறாங்க. ரெண்டு பேருமே குழந்தைங்களை பார்த்துக்கிட்டே. ஆனா நம்ம ஹீரோயின் ஒரு கட்டம் மேல போயிட்டு, ஒருவேளை வந்துட்டு இவன் நம்ம கிட்ட தப்பா நடந்துக்கு பார்த்தா ஒன் நைட் ஸ்டாண்ட் ஏதாவது ஆயிடுச்சா என்ன, அதனாலதான் ரெண்டு ட்வின்ஸ் பிறந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிச்சுக்கிட்டே சிரிச்சிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ என்ன யோசிக்கிறான், ஒருவேளை இந்த பொண்ணு நம்ம கிட்ட வந்துட்டு நம்மள கட்டி போட்டு ஒருவேளை நம்மள ஏதாவது கதற ரேப் கீப் ஏதாவது பண்ணிடுச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் யோசிச்சு பாக்குறான். செம்ம காமெடியா இருக்கும் இந்த சீனு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ ஐயோ இல்ல இந்த மாதிரிலாம் நடந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லி கத்த. உடனே நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு, நீ தான் என் பையனையும் என்னையும் விட்டுட்டு போனியா, உனக்கு தெரியுமா நாங்க ரெண்டு பேருமே ஆக்சிடென்ட்ல இருந்து எப்படி திரும்ப தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல. ஆனா ஹீரோ பதில் சொல்றதுக்கு முன்னாடி ஹீரோவுடைய அசிஸ்டன்ட் எந்திரிச்சு, நீங்க தான் வந்துட்டு எங்க பாஸை விட்டுட்டு போயிருப்பீங்க, எங்க பாஸ் ரொம்ப நல்லவர் தெரியுமா, இந்த மாதிரிலாம் பேசாதீங்கன்னு சொல்ல. ஹீரோ உடனே என்னுடைய ஞாபகங்கள் எல்லாமே மறந்து போச்சுன்னு சொல்ல. ஹீரோயின் என்ன மாதிரி நீ காப்பி அடிக்காத ஓகேவா, எனக்கும் பழசு எல்லாமே மறந்து போச்சுன்னு சொல்ல. உடனே நம்ம ஹீரோ அப்ப நீ வந்துட்டு பழசெல்லாம் மறந்துட்டியா அப்படின்னு சொல்ல. ரெண்டு பேருமே ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ நீ தான் என்ன டம்ப் பண்ணன்னு சொல்ல, ஹீரோயின் நீ தான் என்ன டம்ப் பண்ணன்னு சொல்லிட்டு இருக்கா. ரெண்டு பசங்களும் கூட சேர்ந்து நீங்க ரெண்டு பேருமே ரொம்ப பேட் தான், நீங்க ரெண்டு பேருமே டம்ப் பண்ணிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு டிராமாவை பார்த்து பேசிட்டு இருக்க. ஹீரோ கடுப்பாவுனா, என்னது இது இந்த மாதிரி மினி டிராமாஸ் எல்லாம் பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட்டை நம்ம ஹீரோ வாங்கி வச்சுக்க. ஹீரோயின் கடுப்பாவுறாங்க, பசங்க எது விரும்புறாங்களோ அதை பார்க்கட்டுமே, எதுக்காக நீ இப்படி பசங்க
கிட்ட இப்படி பிஹேவ் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோ கிட்ட இருந்து டேப்லெட்டை புடுங்க பார்க்க, இன்னொரு பக்கம் நம்ம ஓவும் அதுக்கப்புறமா புட்டிங்கும் காருக்காக அங்க சண்டையை போட்டுட்டு இருக்காங்க. ஒருத்தர் இது ஏன் காருன்னு சொல்லிட்டு அங்க சண்டையை போட்டுட்டு இருக்கா. இங்க நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே டேப்லெட்காக சண்டை போட்டுட்டு இருக்க. இதை பாக்குற அசிஸ்டன்ட் பாக்குறான், அடே என்னடா பண்றீங்க நீங்க ரெண்டு பேருமே, அப்பா அம்மா எப்படி இருக்காங்களோ அதே மாதிரிதான் இந்த குழந்தைங்களும் இருக்காங்க, இந்த கல்யாணமே பண்ணிக்க கூடாது, அதை விட்டு தவிர்த்து குழந்தைங்களே பெத்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த அசிஸ்டன்ட் மண்டையை பிச்சுக்க. இங்க நம்ம ஹீரோ புட்டிங்க என்கிட்ட கொடுத்துருன்னு சொல்ல, ஹீரோயின் உடனே வந்துட்டு நான் ஏன்டா என் பையனை கொடுக்கணும்னு சொல்ல, உடனே நம்ம புட்டிங்க அங்கிருந்து சத்தம் போறான், எங்க அம்மா பெத்தது ஒன்னும் வேலை விற்கிறதுக்காக எல்லாம் கிடையாதுன்னு சொல்ல, நீ பாரு எப்படி வளர்த்து வச்சிருக்கான், ரொம்ப ஸ்ட்ரிக்டான பையனா ரொம்ப ரூடா நடந்துகிட்டு இருக்கான், பசங்களை இப்படியா வளர்க்க தெரியாமன்னு சொல்ல, ஹீரோ உடனே கோவப்பட்டு நம்ம ஹீரோயின் பக்கத்தை வர, ஹீரோயின் என்னடா செய்ய போறேன் என்ன அப்படின்னு சொல்ல, ஹீரோ அதெல்லாம் கிடையாது, லஞ்ச் டைம் ஆயிடுச்சு, நான் கரெக்டா லஞ்ச் டைமுக்கு சாப்பிட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் உள்ள போவேன். ஹீரோயின் பாக்குறாங்க, அடப்பாவி ஷெட்யூல் போட்டு அப்பனும் பிள்ளையும் வாழ்றாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க, ஹீரோ இங்க குக்கு மாதிரி என்ன பண்ணா போயிட்டு வந்துட்டு கார்ன் இந்த வெஜிடபிள்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா வேக வச்சு உப்பு கூட போடாம கொண்டு வந்து நம்ம ஓக்கு கொடுக்க, வந்துட்டு பாக்குறான், டாடி நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்ல, அதை பார்த்துட்டு நம்ம புட்டிங்க மம்மி எனக்கும் பசிக்குது அப்படின்னு சொல்ல, டேய் வாய மூடுறான்னு சொல்ல, எடுத்து அந்த சாப்பாடை சாப்பிட்ட உடனே கீழே துப்பிடுறான். ஹீரோயின் சிரிக்கிறாங்க, கீழே குனிஞ்சுக்கிட்டு. ஹீரோ உடனே வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட அவனோட பையன் சொல்றான், டாடி வேலைக்காரங்க வரலன்னா வெளியே ஆர்டர் பண்ண வேண்டியதானே, ஏன் இவ்வளவு கேவலமா சமைச்சு வச்சிருக்கீங்கன்னு சொல்ல, அப்பனை கேவலப்படுத்துறதுல என்ன ஒரு சந்தோஷம்னு சொல்ல, அதுக்குள்ளே நம்ம புட்டிங்கும் மம்மி எனக்கு பசிக்குதுன்னு சொல்ல, ஹீரோயின் ஹீரோடைய வந்து பாத்தீங்கன்னா அந்த குக்கிங் ட்ரெஸ் வாங்கிட்டு போயிட்டு சமைக்கிறேன்ற பேர்ல கிச்சன் ஃபுல்லா நாசமாக்கிறாங்க. ஹீரோ அங்க வந்து ஏமா இப்படி நாசமாக்குற கிச்சன்னு சொல்ல, ஹீரோயின் உடனே பசங்களுக்கு தானே சமைக்கிறேன் கொஞ்ச நேரம் அமைதியா இருன்னு சொல்லிட்டு சமைச்சு நல்லா ஸ்பைசஸான ஃபுட்டை சமைக்க, ஹீரோ பாக்குறான் இந்த ஃபுட்டு நல்லா இருக்க மாதிரி இருக்கேன்னு சொல்ல, ஹீரோயின் உடனே வந்துட்டு ஹீரோடைய மைண்ட் வாஷை புரிச்சுக்கிட்டு ஹீரோயினுக்கு வந்துட்டு ஹீரோ ஊட்டி விடுறாங்க. அதாவது ஹீரோயின் ஹீரோக்கு ஊட்டி விட, இந்த சீன் நம்ம வாழ்க்கையில முன்னாடியே நடந்த மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே யோசிச்சுக்கிட்டு சாப்பிட்றதுக்காக போனா, நம்ம ஹீரோ வேணான்னு சொல்லிட்டு எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க, டேய் வேணான்னு சொல்லியடா அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் வந்துட்டு பார்த்து அம்மா கூட நீ வரியாப்பான்னு சொல்ல, உடனே நம்ம என்ன பண்ணா, வரதும் எனக்கும் ஆசைதான், ஆனா எனக்கு அப்பா கூட இருக்கணுமேன்னு சொல்ல, ஹீரோ இதை கேட்கறான். கேட்டுட்டு என்ன பண்ணா, அவனுக்கும் புட்டிங்க, ஏன்னா இப்ப ரெண்டு பேருமே தான் பயாலஜிக்கலா மதர் அண்ட் ஃபாதர்னு தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோ என்ன சொல்றான், பேசாம இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு, நீயும் நானும் சேர்ந்து என்னுடைய வீட்லயே நம்ம பசங்க கூட இருக்கலாம்னு சொல்ல, ஹீரோயின் முடியாது, என்னால இப்படி உன் கூட இருக்க முடியும், நீ ஹீரோயின் உடனே நீ ஒரு ரூடான பர்சன், என்னாலாம் உன் கூட இருக்க முடியாதுன்னு சொல்ல, அப்ப குழந்தைங்களை என்கிட்ட விட்டுருன்னு ஹீரோ சொல்ல, ஹீரோயின் அதுக்கும் முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோட தங்கறதுக்கு ஓகே சொல்லிடுறான். ஹீரோ வீட்ல இருந்தே அவனுடைய ஒர்க்கை பண்ணணுன்றதுக்காக அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட என்ன சொல்றான், இந்த மாதிரி எனக்கு வந்திருக்க என்னோட ஒய்ஃப் மேல வந்துட்டு கொஞ்சம் கூட வந்துட்டு நம்பிக்கை இல்லை, அதனால நான் வீட்ல இருந்தே ஒர்க் பண்றேன், என்னோட ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே வீட்டுக்கே அனுப்புன்னு சொல்ல, ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்து நான் சாப்பிட்றதுக்கும் தங்கறதுக்கும் நான் அவனுக்கு காசு கொடுத்துருன்னு சொல்ல, ஹீரோ உடனே அதெல்லாம் தேவையில்ல, என்னோட பையனுக்காக தான் நான் இதெல்லாம் பண்றேன்னு சொல்ல, உடனே அந்த இடத்துக்கு வந்து எங்க அப்பா ரொம்ப வந்துட்டு பணக்காரங்க, அந்த காசுலாம் எதுவும் தேவையில்ல அப்படின்னு சொல்ல, ஆனா நம்ம ஹீரோயின் ஒத்துக்க மாட்டேன்றாங்க. இல்ல ஆக்சுவலி குழந்தை உன்னோட இதுதான், பட் ஆனா வந்துட்டு உனக்கு எனக்கும் ஞாபகம் வர வரைக்கும் நீ நானும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்லாம் கிடையாது, ரெண்டு பசங்களும் என்னோடயங்க தான், சோ என்னோட ஃபேமிலிக்கு நான் காசு கொடுக்குறேன், நீ வாங்காட்டி போன்னு சொல்ல, ஹீரோ உடனே அப்ப வந்துட்டு மாசத்துக்கு 20,000 ரூபாய் கொடுக்க முடியுமான்னு சொல்ல, ஹீரோயினுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்தது, ஏண்டா வேலை இல்லாதவள்கிட்ட போய் 20,000 ரூபாய் கேட்கிற ஏரியெல்லாம் மனுஷனா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நம்ம ஹீரோவை திட்டிட்டு போவேன். அதுக்கப்புறமா ஹீரோயினுக்கு அவங்களுடைய ஃப்ரெண்டுடைய கால் வருது. ஹீரோயினோட ஃப்ரெண்டு, ஆமா என்ன நீங்க 2-3 நாளா வீட்டுக்கே வர காணும், என்ன ஆச்சுன்னு சொல்ல, ஹீரோயின் இல்ல நான் என்னோட ஃப்ரெண்டு வீட்டுல தங்கி இருக்கேன் புட்டிங்க வச்சுட்டுன்னு சொல்ல, புட்டிங்கையாவது கொண்டு வந்து விடு, நான் அவனுடைய காட் ஃபாதர்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் ஓகே நான் கண்டிப்பா வந்துட்டு ஒரு நாள் புட்டிங்க கூட்டிட்டு வரேன், இருக்கிற அட்ரஸ் சொல்லுன்னு சொல்ல, இல்ல நான் அது அப்புறமா உன்கிட்ட சொல்றேன்னு சொல்ல, இது எல்லாத்தையுமே ஹீரோ நின்று கேட்டுட்டு தான் இருக்கான். உடனே நம்ம ஹீரோடைய பையன் வந்து அப்பா என்ன ஒட்டு கேட்கறீங்களான்னு சொல்ல, டேய் அப்பாவை வந்துட்டு வந்து அசிங்கப்பத்துல நீ தாண்டா முதல், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு இந்த லேடி மேல கொஞ்சம் டவுட்டா இருந்துச்சு, அதனால தான் கேடி வேலை ஏதாவது பண்ணுதான்னு பார்க்க வந்தேன்னு சொல்ல, ஹீரோயின் நீ தாண்டா கேடி, ஃபர்ஸ்ட் என் ரூமை விட்டு வெளியே போடான்னு கத்த. உடனே ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அங்க யாரு என்ன வாய்ஸ் சத்தம் கேக்குதுன்னு சொல்ல, இல்ல நான் டிவி பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லி ஹீரோயின் போனை கட் பண்ணி விட்டுறாங்க. ஹீரோக்கு இந்த புதினா செடினா ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. ஒரு இலையா நம்ம ஹீரோ டிஷ்யூ பேப்பர்லாம் வச்சு தொடச்சு அதுக்கு உரம் எல்லாம் போட்டுட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு புட்டிங் ஓடி வந்து உங்களுக்கு புதினானா ரொம்ப பிடிக்குமான்னு சொல்ல, ஆமாப்பா எனக்கு புதினானா ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல, எனக்கு எங்க அம்மாவை பிடிச்ச மாதிரி உங்களுடைய புதினா ரொம்ப பிடிக்குமான்னு சொல்லிட்டு புட்டிங் அங்கிருந்து கிளம்ப ஹீரோ புரிஞ்சுக்கிறான் புட்டிங் எந்த அளவுக்கு நம்ம ஹீரோயின் மேல வந்துட்டு பாசம் வச்சிருக்கான்றது. அப்படியே நம்ம ஹீரோ காலைல எந்திரிச்சு வர வீடு ஃபுல்லா நாஸ்தியாகி கடந்துட்டு இருக்கு. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் குழந்தைங்க கூட சேர்ந்து அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்துட்டு கேம்ஸ் எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பாக்குற நம்ம ஹீரோக்கு செம்ம கடுப்பாவது. அடியே ஒரு நாள் தங்கினதுக்கே என் வீட்டை என்னடி பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோ அவசரமா வந்து என்ன பண்ணா நம்ம ஓடைய கையில இருக்க டாய்ஸ் எல்லாம் புடுங்கி போட்டுட்டு ஒழுங்கா போயிட்டு இந்த மாதிரி வந்துட்டு எக்ஸசைஸ் பண்ண போ அப்படின்னு சொல்லி கத்தி விட்டுட்டு புட்டிங்கையும் போயிட்டு படின்னு சொல்லிடுறான். ஆனா நம்ம புட்டிங் அதெல்லாம் ஒண்ணும் முடியாது டாடி நான் விளையாட போறேன்னு சொல்ல ஹீரோ நீங்க பாக்குறாங்க ஏடா பசங்க விளையாடுறது ஏடா பிடிச்சி இழுக்கிறேன்னு சொல்ல பசங்க விளையாடுறாங்க நீ என்ன
என்னடா பண்ணிட்டு இருக்க, எதுக்கு என்னுடைய சட்டை பேண்ட்லாம் எடுத்து போட்டு விளையாடிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் விளையாட்டு பொருளான்னு சொல்ல. ஆனா நம்ம ஹீரோயின் அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரியே இல்ல. சோ பசங்க கூட சேர்ந்து விளையாடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினோட அட்டகாசம் ஹீரோடைய வீட்டுல தாங்கவே முடியல. ஹீரோ தூங்கிட்டு இருக்கான். ஆனா நம்ம ஹீரோயின் பாட்டு போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு கியா முயான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. ஹீரோக்கா செம்ம டென்ஷன் ஆகுது. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டென்ஷனா இருக்கேன்னு சொல்லிட்டு சமைக்கலாம்னு சொல்லிட்டு போனா அங்க நம்ம ஹீரோயின் மூஞ்சில எண்ணத்தையே பூசிட்டு வந்து ஹீரோ பக்கத்துல வந்து என்ன பண்ற அப்படின்னு கேட்க ஹீரோ ஒரு நிமிஷத்துல பயந்தே போயிடுறான். என்னது இது கரும மூஞ்சிலன்னு சொல்ல, கருமெல்லாம் கிடையாதுப்பா, இந்த மாதிரி வந்துட்டு இது ஒரு ஃபேஸ் பேக் அப்படின்னு சொல்ல ஹீரோ உடனே வந்துட்டு ஹீரோயினோட பக்கத்துல வர உடனே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு ஏதோ டிஃபரெண்டா இருக்கு. ஹீரோயினோட மூஞ்சிய மோப்பம் முடிச்சு பார்த்தா அடி பாவி என்னடி பண்ணி வச்சிருக்க, என்னோட மின்ட்டு செடி எடுத்து ஃபேஸ் பேக் போட்டு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோ போயிட்டு பார்க்க நம்ம ஹீரோ ஆசாசியா வளர்த்து வச்சிருந்த மின்ட்டு செடியை தான் அரைச்சு ஹீரோயின் மூஞ்சில் தடவி இருக்காங்க. அவ்வளவுதான் நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு செம்ம சண்டை நடக்குது. உடனே நம்ம ஹீரோயின் இது ஒரு நார்மலான மின்ட்டு செடி தானே சொல்ல ஹீரோ உடனே நீ 23 இலையை பிச்சிருக்க, ஓகேவா, நான் இந்த 23 இலை வளர்றதுக்கு நான் எவ்வளவு தெரியுமா கஷ்டப்பட்டேன், ஒழுங்கா நீ தான் இதுக்கப்புறமா இந்த மின்ட்டு செடி வளர்த்து கொடுக்குறேன்னு சொல்ல ஹீரோயின் அப்படியே இருந்துட்டு இலையை தூவி விட்டோன்னா அதாவது விதையை தூவி விட்டோன்னா வளர போகுதுன்னு சொல்ல ரெண்டு பேருமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. பக்கத்துல நின்னா அந்த இடத்துக்கு புட்டிங் வந்து அம்மா அப்பா ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிக்க போறீங்களான்னு கேட்க இதோட நம்ம ஹீரோயின் அவங்க அட்டகாசத்தை நிப்பாட்டாம கிச்சன் ஃபுல்லா நாஸ்தி ஆக்கி வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டென்ஷனா இருக்கேன்னு சொல்லிட்டு உட்காந்து யோகா பண்ணிட்டு இருக்க ஹீரோயின் பக்கத்துலயே உட்காந்துக்கிட்டு சிப்ஸை கருக்கு முறுக்குன்னு சாப்பிட ஹீரோக்கா செம்மையாக டென்ஷன் ஆயிடுது. யாரா இவ ஏண்டா நம்மள வந்து இப்படி டார்ச்சர் பண்றான்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா உட்காந்து நியூஸ் படிக்க ஆரம்பிக்க ஹீரோயின் போயிட்டு என்ன பண்றாங்க டிவியை போட்டுக்கிட்டு பாட்டை போட்டு உட்காடுறாங்க. ஹீரோக்கா செம்ம கடுப்பாகுது. அந்த நேரத்துல பார்த்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொக்கே ஒன்னு ஆர்டருக்கு வருது. ஹீரோயின் ஒன்னு ஹே நீ எனக்கு ரோஸ் கூட்டு என்ன வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ண போறியான்னு சொல்லிட்டு ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே வெளியே போவேன். ஆனா அங்க வந்திருக்கிறது மின்ட்டு செடிங்க ஃபுல்லாவே. நம்ம ஹீரோ அந்த ஹீரோயின் கிட்ட மின்ட்டு செடியை கூட்டு ஒழுங்கா நீ தான் இதுக்கப்புறமா இதை வளர்க்கணும், ஓகேவா, என்னோட 23 இலையை நீ பிச்சு வச்சிருக்க, ஒழுங்கா வளர்த்து கொடுன்னு சொல்ல ஹீரோயின் ஹீரோ கையில அதை கொடுத்துட்டு உடனே ஓகிட்ட ஓ நம்ம ரெண்டு பேருமே ஷாப்பிங் போலாமா, வா நம்ம ஓலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓ கூப்பிட்டு ஹீரோயின் என்ன பண்றாங்க அங்க இருந்து ஷாப்பிங்க்கு குடுகுடுன்னு ஓட அடி படுபாவி 23 இலையை பிச்சுட்டு இவ போறா பாரு ஷாப்பிங்க்குன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு அடுப்பாவ அப்படி மதியமாவுது. ஹீரோ என்ன பண்ணா புட்டிங்க்கு எப்படி எல்லாம் சாப்பிடணும்னு கத்துக்கிட்டா. நம்ம ஹீரோயினுக்கு பிறந்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு புலிக்குட்டியா இல்லாம பூனைக்குட்டியாவா இருக்கும். அவனும் கம்முன்னு இல்லாம சாப்பிடுன்ற பேர்ல சாப்பாட்டெல்லாம் எடுத்து ஹீரோ மேல வந்துட்டு தூக்கி போட்டுக்கிட்டு டேப்லெட்டை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு வந்துட்டு மூவிஸ் பார்த்தா தான் எனக்கு சாப்பிடணும்னு தோணும்னு சொல்லிட்டு உட்காந்து மூவிஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு அவனோட வேலையை பார்க்க உடனே நம்ம புட்டிங் ஓடி வந்து டாடி வாங்கல நம்ம விளையாடலான்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா சரி குழந்தை ஆசைப்படுறானே ஏதோ வந்துட்டு கிரிக்கெட் கேம்ஸ் இந்த மாதிரி தான் விளையாடுவான்னு கூப்பிட்டா நம்ம புட்டிங் என்ன பண்ணா ஹீரோவை குனிய வச்சு மேல ஏறி உட்காந்து அப்படிதான் அங்க போங்க இங்க போங்கன்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுக்கு ஒரு மான்ஸ்டர் வேஷத்தை போட்டு உடனே நம்ம புட்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிங்கோடைய வேஷம் போட்டுட்டு நம்ம ஹீரோ போட்டு படாத பாடுபடுத்த அப்படியே குழந்தை வந்துட்டு விளையாடிக்கிட்டு தூங்கிடுறான். ஹீரோ உடனே அப்பாடா இப்பதான் இந்த குரங்குட்டி தூங்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்து சோஃபால போட்டுட்டு படுக்க வைக்க அப்படியே நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஓ கூப்பிட்டு வெளியே போனாங்க இல்லையா, சோ ஓக்கு நிறைய ஸ்பைசியான ஃபுட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்க ஓ என்ன சொல்றான் அப்பா இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரு வேணாம் எனக்குன்னு சொல்ல இங்க பாரு மம்மி சாப்பிடறல உங்க அப்பா சொல்றதெல்லாம் கேட்காத ஒழுங்கா ஒன்னு சாப்பிட்டு பாரு டேஸ்ட் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஓக்கு ஊட்டி விட ஓக்கு அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சு போச்சு போல இருக்கு. வாவ் மம்மி டேஸ்ட் செம்மையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் என்ன பண்ணா உட்காந்து அதை சாப்பிட ஆரம்பிக்க. அதுக்கப்புறமா ஹீரோயின் ஓ கூப்பிட்டு வெளியே போறாங்க. அங்க பார்த்தா ஷாப்பிங்க்கு நிறைய ஆயிடுச்சு போல இருக்கு. அவங்களுடைய கார்டை கொடுக்க ஆனா கார்டு டெக்லின்னு வருது. ஹீரோயின் கிட்ட காசு இல்ல போல இருக்கு. அந்த நேரத்துல பார்த்து கரெக்டா நம்ம ஹீரோவும் வந்துடுறான். சோ ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஓக்கான ட்ரெஸ்ஸுக்கான அந்த ட்ரெஸ் எல்லாம் பே பண்ண ஹீரோயின் இந்த கடனா வச்சுக்கணும் உனக்கு அப்புறமா கொடுத்துருவோன்னு சொல்ல உடனே வந்துட்டு நம்ம ஹீரோயினும் ட்ரெஸ் வாங்க போறாங்க. இதையும் வாங்கி கொடுத்துருவான்னு நினைச்சு ஆனா ஹீரோ என்கிட்ட எல்லாம் காசு கிடையாது இதை நீ தான் வாங்கணும்னு சொல்லிட்டு மூஞ்ச திருப்பிக்கா அட பாவி பிரசிடென்ட் ஜி உங்ககிட்ட காசு இல்லையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கடுப்பாவ. அதுக்கப்புறமா ஹீரோயின் வீட்டுக்கு வராங்க. அவங்க ஃப்ரெண்டு கால் பண்றாங்க. ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு என்ன சொல்றாங்க இந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஸ்டுடியோ இன்வெஸ்டர்ஸ்க்காக நிறைய போயிட்டு கிளைண்ட்ஸை மீட் பண்ணணும் அதனால நம்ம வந்துட்டு போயிட்டு மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் சரி ஓகே அதுக்கான வேலையெல்லாம் பாருன்னு சொல்ல இப்ப ஹீரோயின் கையில காசு இல்லாதனால புட்டிங் ஓடி வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு கார் ஒன்னு கேட்கறான். எனக்கு அது வேணும் ஓ எனக்கு தரமாட்டேன்றான்னு சொல்ல உடனே ஹீரோ வந்து அவனுடைய கார்டை கொடுக்க அந்த கார்டுல ஏகப்பட்ட காசு இருக்க போல இருக்கு. உடனே நம்ம புட்டிங் எகிரி குதிச்சு எங்க அப்பா பெரிய பில்லியனர் அப்படின்னு கத்த ஹீரோயின் டே எங்க அப்பா வந்துட்டு நடு ரோட்ல பிச்சை எடுத்துட்டு இருக்கவரு அதனால நீ அதெல்லாம் எதுவும் வாங்காதன்னு சொல்லிட்டு ஹீரோடைய காசை ஹீரோ கையில கொடுக்க நம்ம ஹீரோயின் கையில காசு இல்லைன்னொடனே உட்காந்து சரக்கடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ இங்கெல்லாம் அடிக்க கூடாதுன்னு சொல்ல ஹீரோயின் ஹீரோவையும் உட்கார வச்சு ஹே இதெல்லாம் குடிச்சு பாரு ஓகேவா நல்லா இருக்கும்னு சொல்ல ஹீரோவும் லைட்டா குடிக்கிறான் பாருங்க. அவனுக்கு ரொம்ப பிடிச்சு போயிட்டு ரெண்டு பேருமே உட்காந்து நடு வீட்டுல உட்காந்து சரக்கடிச்சிட்டு இருக்காங்க. சோ இப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை பார்த்து எங்க இருந்தே வந்த என் வீட்டையே ஆசைப்படுத்திட்டேன் குழந்தைய வளர்க்க தெரியாம வளர்த்துட்டு இருக்க தெரியுமா இப்படி எல்லாம் தான் வளர்க்கணும் இப்படி எல்லாம் தான் வளர்க்கணும்னு சொல்ல ஹீரோயின் கடுப்பாய் ஹீரோடைய பக்கத்துல வந்து ஏண்டா நீ என்ன ஸ்ட்ரிக்ட் பாயா ஏண்டா என்ன டார்ச்சர் பண்றேன்னு
அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வராங்க. ரெண்டு பேருமே இப்போ பக்கத்துல இருக்க. ரெண்டு பேருடைய ஹார்ட் பீட்டும் துடிக்க ஆரம்பிக்குது. சோ போதையில வேற இருக்காங்க இல்லையா? சோ ரெண்டு பேருமே என்ன பண்றாங்க, கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. உடனே ரெண்டு பேருமே வந்துட்டு அவங்களோட சுயநினைவே இறந்த மாதிரி ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கா. மறுநாள் காலைல விடியுது. ஹீரோ வந்துட்டு பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்க்கு ரெடி ஆயிட்டு இருக்கா. ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்து, இங்க பாரு, நம்மள வந்துட்டு வெளியாளுங்க பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டு பேருமே யாரோ தான், நீ எதுக்கு பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்ல வர, நானே போறேன்னு சொல்ல. ஹீரோ உடனே, ஏன் நேத்து நைட்டு நடந்தது ஞாபகம் இல்லையா, சோ நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் என்னன்னு உனக்கு தெரியாதான்னு சொல்ல. ஹீரோயின் உடனே வந்துட்டு வெக்கப்பட்டுட்டு, இங்க பாரு, நேத்து நடந்ததெல்லாம் சும்மா ஜஸ்ட் ஏதோ ஒரு வந்துட்டு ஒரு கனவு மாதிரி நீ நினைச்சு மறந்துரு, பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்லாம் வந்தனா உனக்கு கொன்றுவேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் மட்டும் வந்துட்டு பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்க்கு போவேன். ஆனா அங்க இருக்க லேடிஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினை தப்பா பேசுறாங்க. அப்பா பேரு குழந்தைய வந்துட்டு அப்பா பேர் தெரியாத குழந்தைய பெத்து வச்சிருக்கான்னு சொல்ல. ஹீரோயின் வந்துட்டு கடுப்பாய், உங்க வேலையை மட்டும் பாருகடின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்குள்ள ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துட்டு, நான் தான் வந்துட்டு புட்டிங்க்கும் ஓக்கும் அப்பான்னு சொல்ல. ஹீரோயின் என்ன பண்ணாங்க, ஹீரோ இழுத்துட்டு போயிட்டு, நான் தான் உன்னை வர வேணாம்னு சொன்னல, அப்புறம் எதுக்கு நீ இங்க வந்த, இங்க பாரு நான் என் ஃப்ரெண்டு கூப்பிட்டுருக்கேன், ஒழுங்கா நீங்க வந்து போயிடுன்னு சொல்ல. ஹீரோ என்ன பண்ண, அப்படியே நம்ம ஹீரோயினை சௌத்தோரமா தள்ளி விட்டுட்டு, இங்க பாரு, வேற ஒரு ஆம்பளையுடைய பேரை உன் வயல நான் கேட்க கூட விரும்பல, அது மட்டும் இல்லாம புட்டிங்க்கும் ஓக்கும் நான் தானே அப்பா, சோ அதனால நானும் உன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க பாக்குறேன், எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு ஓகேவான்னு சொல்ல. ஹீரோயின் உடனே என்ன பண்ணாங்க, அங்கிருந்து பயந்துட்டு நகர்ந்துடுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவும் வந்து பாத்தீங்கன்னா டீச்சரை போய் மீட் பண்றாங்க. சோ டீச்சரும் வந்துட்டு குழந்தைங்களை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா நீங்க ரெண்டு பேருமே ரொம்ப கியூட்டான கப்பிள்ஸ்ன்னு சொல்லிட்டு டீச்சர் நம்ம ஹீரோயினை பார்த்து சொல்ல. ஹீரோயினும் யாரு, நாங்க கியூட்டான கப்பிள்ஸா அப்படின்னு ஒருத்தருக்கு பார்த்து வரைச்சிட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணா வந்து வீட்டுல காமிக்கிறாங்க. சோ வந்து பாத்தீங்கன்னா டிராயிங் வரைஞ்சிருக்காமல இருக்கு. அதை நம்ம ஹீரோயின் வீட்டுல வந்துட்டு ஃப்ரேம் போட்டு வைக்கலாம்னு சொல்லி மேல வச்சிட்டு இருக்கா. டக்குன்னு நம்ம ஹீரோயின் கால் ஸ்லிப் ஆகி விழ ஹீரோ வந்து கரெக்டா பிடிச்சிடறான். ரெண்டு பேருமே ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கா. அப்படியே ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆகுது. பின்னாடி அப்படியே பேக்ரவுண்ட் வாய்ஸ் கேக்குது பாருங்க. அதுக்குள்ளே வந்துட்டு என்ன பண்றா, மம்மி அப்படின்னு கூப்பிட ஹீரோயின் அங்க குடுகுடுன்னு ஓடிடுறாங்க. ஆனா அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ நின்று சிரிச்சிட்டு இருக்கான். உடனே புட்டிங், என்ன டாடி கனவா அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பையன் சம்மைக்கு விட்டா கேட்கிறான். நம்ம ஹீரோ அதெல்லாம் ஒன்றும் இல்லப்பான்னு சொல்லிட்டு அங்கிருந்து நகர்ந்து போயிட. அதுக்கப்புறமா வந்துட்டு ஆஃபீஸ்ல தான் காமிக்கிறாங்க. அந்த வைஸ் பிரசிடென்ட் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினும் அதுக்கப்புறமா வந்துட்டு ஹீரோவும் அந்த ஸ்கூல்ல வந்துட்டு ஒன்னா இருந்தாங்க இல்லையா, அதை யாரும் போட்டோ எடுத்து இவங்களுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. இதை பார்த்தோன்னே இவங்களுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. இவங்களுக்கு ஏன் டென்ஷன் ஆகுதுன்றது உங்களுக்கு போக போக தெரிய வரும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு அவங்க அப்பா கால் பண்ணி, இந்த மாதிரி வந்துட்டு ஹீரோடைய அந்த இதுல அந்த எக்ஸிபிஷன்ல வச்சு வந்துட்டு நெக்லஸ் காணாம போச்சுல, அது என்கிட்ட தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க அப்பாவுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா, அதாவது ஹீரோயினோட அப்பா ஹீரோயினுக்கு கால் பண்ண. ஹீரோயின் அவங்க அப்பா போய் மீட் ஒழுங்கா வந்துட்டு அந்த நெக்லஸ் கொடுங்க அப்படின்னு சொல்ல. அதெல்லாம் இருக்கட்டும், ஆமா என்னமோ வந்துட்டு ஆன் குரூப்ல வந்துட்டு நீ சேர்ந்துட்டியாமே, நீ அந்த பிரசிடென்டோடைய ஒய்ஃபா மாறிட்டியாமே, கொஞ்சம் பணக்காரி ஆயிட்ட, கொஞ்சம் அப்பாவே ஏதாவது கவனிக்கிறதுன்னு சொல்ல. ஹீரோயின் அதெல்லாம் முடியாது, நெக்லஸ் குடியான்னு சொல்ல. உடனே நம்ம ஹீரோயினோட அப்பா ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட்டுட. கரெக்டா ஹீரோவும் இங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்துடுறாரு. சோ இப்ப ஹீரோ பார்த்தோன்னே இவர் என்ன, நீங்க தானே அந்த பிரசிடென்ட் ஜி அப்படின்னு சொல்ல. ஹீரோ உடனே பிரசிடென்ட் ஜி எல்லாம் இருக்கட்டும், எதுக்காக வந்துட்டு இவங்களை தள்ளி விட்டுட்டீங்கன்னு சொல்ல. உடனே வந்துட்டு, நான் தான் என்னோட பொண்ணுடைய அப்பா, என் பொண்ணு வந்துட்டு பேர்ல கடன் வாங்கி வச்சிருக்கேன், அது வந்துட்டு தீக்கிறதுக்காக நான் காசு கேட்டா என் பொண்ணு கொடுக்க மாட்டேன்றான்னு சொல்ல. ஹீரோயின், டே என்னோட ஐடி கார்டு திரும்பி நீ கடன்லாம் வாங்கி வச்சுக்கா, நீ திருந்தவே மாட்டியா, ஏன் தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்ல. அதுக்குள்ளே ஹீரோடைய அசிஸ்டன்ட் ஷென்னு வந்துட்டு அப்படியே ஹீரோயினோட அப்பா வந்து கூட்டிட்டு போவேன். ஹீரோயின் கிட்ட உனக்கு எதுவும் அடிப்படலையேன்னு கேட்க. ஹீரோயின், இல்ல லைட்டா எனக்கு கை தான் வலிக்குதுன்னு சொல்ல. ஹீரோ உடனே ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு, இங்க பாரு, ஆக்சுவலி வந்துட்டு நான் வந்துட்டு குழந்தைங்களையும் சரி உன்னையும் சரி நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன், நீ ஒன்னும் கவலைப்படாத, உனக்காக நான் இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை அப்படியே ஹக் பண்ணிக்கா. வீட்டுல காமிக்கிறாங்க. ஹீரோ என்ன பண்ணா, நம்ம ஹீரோயினோட அப்பா வந்துட்டு ஹீரோயின் பேர்ல கடன் வாங்கி வச்சிருக்கா இல்லையா, அந்த கடன் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ வந்துட்டு அடிச்சுட்டு பிளஸ் ஹீரோயினோட அப்பாவையும் ஜெயில தூக்கி போட்டுறாரு. ஏன்னா வந்துட்டு ஒருத்தவங்களோட ஐடி கார்டை திருடி அவங்க பேர்ல கடன் வாங்குறதுன்றது தப்பு இல்லையா. சோ அப்படியே நம்ம ஹீரோயின் வந்து, அந்த கடன் எல்லாம் நான் உனக்கு திருப்பி கொடுத்துறேன், எடுத்து நல்லா வந்துட்டு கணக்கு எழுதி வச்சுக்கோன்னு சொல்ல. ஹீரோயினுக்கு கணக்கெல்லாம் எழுத தெரியாதுமான்னு சொல்ல. ஹீரோயின், சரி ஓகே அப்ப நானே ஞாபகம் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு அங்க இருந்து வெக்கப்பட்டுக்கிட்டே ஓடுறாங்க. என்னன்னு பார்த்தா ஃபுட் டெலிவரி வந்திருக்குன்னு போய் திறந்து பார்த்தா ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்திருக்கான். யாருன்னா புட்டிங் தான் அட்ரஸ் கொடுத்தான் போல இருக்கு. இங்க நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு வேற, ஹே நீ யார் கூட தான் இருக்க, நான் உங்களை பார்க்கணும், எனக்கு புட்டிங்க வேற பார்க்கணும்னு சொல்ல. அதுக்குள்ளே புட்டிங் ஓடி வந்து டாடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு காய் டாடி அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிக்கா. அவ்வளவுதான் நம்ம ஹீரோ, யாரா டாடி என் பையனுக்கு அப்படின்னு வெளியே வர ஹீரோவை பார்த்துடுறாங்க. அதுக்குள்ளே வந்துட்டு டாடி இது யாரு அப்படின்னு கேட்க. உடனே ஹீரோயினோட ஃப்ரெண்டு, இது என்ன ரெண்டு புட்டிங் இருக்காங்க ஜெராக்ஸ் எடுத்த மாதிரின்னு சொல்ல. ஹீரோ உடனே ரெண்டுமே ஏன் ஜீனுடா அப்படின்னு வரை நம்ம ஹீரோ கெத்தானிக்க. நீ தான் அப்ப இவங்களுடைய வந்துட்டு அப்பாவா, இவங்க ரெண்டு பேரும் நீ எப்படி வந்துட்டு விட்டு தெரியுமா, இவன் வந்துட்டு என் ஃப்ரெண்டு எவ்வளவு திறமா கஷ்டப்பட்டா யாருமே இல்லாம
இல்லாமன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குமே சண்டை நடக்க ஹீரோயின் தான் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு விலக்கி விடுறாங்க. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஒழுங்கா என் கூட வா புட்டிங்க கூப்பிட்டு நாங்க இங்க வந்து கிளம்பலாம், இவன் என்ன உன்னை வந்துட்டு பாத்துக்கிட்டானா என்ன எவ்வளவு கஷ்டப்பட்ட நீன்னு சொல்ல ஹீரோ உடனே வந்து பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு என்னோட ஒய்ஃபை விட்டு போகணும்ல நினைக்கல, ஆனா இப்ப என் ஒய்ஃப் கூட இருக்கணும்னு நான் நினைக்கிறேன், அதனால இது என்னோட ஃபேமிலி, ஒழுங்கா நீங்க வந்து கிளம்பி இவ என் ஃபேமிலி எங்கேயுமே வரமாட்டான்னு சொல்ல ஏன் வரமாட்டா இரு நான் கூப்பிட்டா வருவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இங்க பாரு உன்னோட கஷ்டத்துல அவன் இருந்தா நான் உன் கூட இல்ல அப்புறம் என்ன ஒழுங்கா என் கூட வான்னு சொல்ல ஹீரோயின் ஆனா பசங்க கூட நான் இருக்கணும்னு நினைக்கிறேன், நான் இங்கே இருக்கிறேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல ஹீரோயினோட ஃப்ரெண்டும் சரி ஓகே அதுக்கப்புறம் ஓ இஷ்டம்னு சொல்லிட்டு அங்க இருந்து அந்த பையன் கிளம்ப. இப்ப வந்துட்டு ஹீரோ கேட்கிறா நம்ம ஹீரோயின் கிட்ட நீ உண்மையாவே இங்க இருக்கணும்னு நினைக்கிறியான்னு கேட்க உடனே நம்ம ஹீரோயின் இல்ல நான் உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன், நீ நானும் எதுக்கா பிரிஞ்சலாம் எனக்கு தெரியல, ஆனா இதுக்கப்புறமா நீ நானும் வாழலாம்னு நினைக்கிறேன்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோ அப்படியே வந்து பாத்தீங்கன்னா எமோஷனலாவே நம்ம ஹீரோயின் அப்படியே ஹக் பண்ணிட்டு இதுக்கப்புறமா உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல இப்ப நைட்டாவது நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அவனோட ரூமுக்கு வர ஹீரோயின் ஹீரோக்காக வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோட் ஒன்று தச்சு வச்சிருக்காங்க. ஏன்னா நம்ம ஹீரோயின் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த டிசைனர் தான், அந்த கிளாத் டிசைனர் தான். ஸோ ஹீரோ அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கான். அடுத்த நாளே நம்ம ஹீரோ அவங்க அம்மா ஒருத்தர காமிக்கிறதுக்காக நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு வர ஹீரோயின் உடனே பயப்படுறாங்க, என்ன சொல்றேன் ஆன்டி கிட்டே என்ன வந்துட்டு கொஞ்சமாவது ரெடியாகி வந்திருப்பல, நான் எதுக்குமே ரெடியா இல்லைன்னு சொல்ல அதுக்குள்ள ஹீரோடைய அம்மா அங்க வந்துடுறாங்க. ஆக்சுவலி அங்க வரல இவங்க தான் அங்க போயிருக்காங்க. உடனே நம்ம புட்டிங் ஓடி வந்து ஹாய் கிராண்ட்மான்னு சொல்ல அதுக்குள்ளே நம்ம ஓடி வந்து ஹாய் கிராண்ட்மா அப்படின்னு அவன் ஒரு மாதிரி டெரரா சொல்ல ரெண்டு பசங்களையும் பார்த்துட்டு இவங்க ஷாக் ஆக அதுக்குள்ளே நம்ம ஹீரோயின் வந்து ஹலோ ஆண்டின்னு சொல்ல உடனே ரெண்டு பேருடைய அம்மா நான் தான் சொல்ல உடனே வந்து பாத்தீங்கன்னா அது எப்படிமா நீ வந்துட்டு பசங்களை கொடுத்துட்டு ஓகே இந்த ஃபேமிலிக்குள்ள என்ட்ரி ஆயிட்டாங்க, ஆனா உன்னெல்லாம் அவ்வளவு சீக்கிரமா என்னோட ஃபேமிலிக்குள்ள நான் என்ட்ரி ஆக்குற மாதிரி இல்லை, ஏன்னா ஹீரோக்கு ஆல்ரெடி ஒரு பொண்ணை வந்துட்டு நிச்சயதார்த்தம் பண்ணி முடிச்சாச்சு, அந்த பொண்ணு தான் அந்த வைஸ் பிரசிடென்ட்னு சொல்ல உடனே நம்ம புட்டிங் ஓடி வந்து வைஸ் பிரசிடென்டா யார் அவங்க அப்படின்னு கேட்க அதுவும் ஓ ஆக்சுவலி வந்துட்டு கம்பல்ல இருந்தாங்கல்ல அவங்க தான் அப்படின்னு சொல்ல நான் ஒன்னும் ஓ கிடையாது பாட்டி, நான் வந்துட்டு புட்டிங் ஓகேவா புடிங்க இந்த ஜூஸை குடிங்க, ரொம்ப வந்துட்டு மண்டக்குழம்பி போய் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், ஒழுங்கா இந்த ஜூஸை குடிங்கன்னு சொல்ல உடனே வந்து பாத்தீங்கன்னா பாட்டி ஐயோ உனக்கு யார் இந்த மாதிரிலாம் பேச கத்து கொடுத்தது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட தனியா பேசுறாங்க. இங்க பாருமா நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறது எனக்கு சுத்தமா இஷ்டம் இல்ல, பிகாஸ் ஏன்னா வந்துட்டு நீ சின்ன வயசுல இருந்தே பிரெக்னென்ட் ஆயிட்ட, அதனால கல்யாணம் இதெல்லாம் பத்தி உனக்கு லைஃபை பத்தி ஒண்ணுமே தெரியாது, அதனால நீ ஹீரோ விட்டு பிரிஞ்சு போறதுதான் நல்லதுன்னு சொல்ல ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. ஹீரோயின் நைட்டு வீட்டுக்கு வந்தோடனே ஹீரோ கிட்ட உண்மையாவே நீ வந்துட்டு என்னோட ஃபேமிலியை வந்துட்டு நீ ஏத்துக்கிறியா அப்படின்னு சொல்ல ஹீரோ உடனே கடுப்பாவனா அது என்ன உன் ஃபேமிலி என் ஃபேமிலின்னு சொல்லிட்டு நீ வந்துட்டு நம்ம ஃபேமிலி ஓகேவா அப்படின்னு சொல்ல ஹீரோயின் இல்ல உங்க அம்மா அப்படின்னு சொல்ல அம்மாலாம் இருக்கட்டும் நான் சின்சியரா சொல்றேன், நான் இதுக்கு முன்னாடி நீ நானும் எதுக்காக பிரிஞ்சேன்னா எனக்கு ஞாபகம் இல்ல, பழச உனக்கும் ஞாபகம் இல்ல எனக்கும் ஞாபகம் இல்ல, ஆனா அது ஞாபகம் வரவும் தேவையில்ல, சோ வந்துட்டு ஞாபகம் வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஆனா என்னோட ஃபேமிலி நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஹக் பண்ண அப்படியே மறுநாள் காலைல விடியுது. ஸோ நம்ம ஹீரோ என்ன பண்ணா ஹீரோயினோட பெட்ல படுத்துட்டு இருக்கா. ஹீரோயின் கேட்கறாங்க ஏன்டா ஏன் பெட்ல படுத்துட்டு இருக்கான்னு கேட்கா உடனே ஹீரோயினோட காது கிட்ட வந்து எனக்கு குழந்தைங்க வேணும்னு சொல்ல ஹீரோயின் அதான் ஆல்ரெடி குழந்தைங்க இருக்கு இல்ல எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை வேணும்னு சொல்ல ஹீரோயின் டே ஃபர்ஸ்ட் இங்க வந்து வெளியே போடான்னு கத்துறாங்க பாருங்க. ஆனா இதெல்லாம் ஹீரோயினோட கனவு பல இருக்கு. ஹீரோயின் எந்திரிச்சிச்சா என்ன இப்படி ஒரு கனவு வந்திருக்குது நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு மண்டையை பிச்சுக்கிட்டு வெளியே போனா ஹீரோ அங்க உட்காந்து ஒர்க் பார்த்துட்டு இருக்கான் சோஃபால உட்காந்து. ஸோ நம்ம ஹீரோயின் போயிட்டு என்ன பண்றாங்க அப்படியே ஹீரோ பக்கத்துல உட்கார்றாங்க. ஸோ அப்படியே நம்ம ஹீரோ என்ன பண்ணா அப்படியே ஹீரோயின் பக்கத்துல வந்துட்டு தள்ளி தள்ளி வந்து உட்கார்றான். ஹீரோயின் வந்துட்டு ஏன்டா இவன் தள்ளி தள்ளி உட்கார்றான், ஒருவேளை கனவுல நடந்தது நிஜமா நடந்துருமோ, இவன் குழந்தைங்க கேட்பானோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஹீரோயின் தள்ளி போவேன். ஹீரோ உடனே ஏமா என்னை இக்னோர் பண்றேன்னு சொல்ல ஹீரோயின் உடனே நான் ஒன்னும் இக்னோர் பண்ணலேன்னு சொல்ல இல்ல நீ ஏதோ சஸ்பீஷியஸா நடந்துக்கிற ஒழுங்கா சொல்லு என்ன விஷயம்னு சொல்ல ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ பக்கத்துல வந்தோடனே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நான் கூட எனக்கு ஃபோன் வருதுன்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்துக்கிட்டு குடுக்குடுன்னு ரூமுக்குள்ள ஓடினேன். ஹீரோயினுக்கு அவங்க ஃப்ரெண்டு தான் கால் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நம்ம ஹீரோயின் ஒரு கிளாத் டிசைனர் இல்லையா, ஸோ அதுக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிளைண்ட்டை பார்க்கறதுக்காக வெளியே போகணும், ஸோ அதனால நீ பேக்கிங்லாம் பண்ணிட்டு வந்துருன்னு சொல்ல ஹீரோயினும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பெட்டிக்குள்ள அமுக்கிட்டு இருக்க. ஹீரோ வந்து எங்கம்மா போறேன்னு கேட்க ஒரு பிசினஸ் மீட்டிங்காக நான் வெளியே போறேன், குழந்தைய நீ தான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ பக்கத்தில் வர நம்ம ஹீரோயின் பயந்துடுறாங்க. உடனே ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா என்னமா இப்படி ட்ரெஸ் அடிக்கிட்டு இருக்கா, காமி நான் உனக்கு ஒழுங்கா மடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மடிச்சு அடிக்கலாம் கொடுக்க நம்ம ஹீரோயின் உடனே வந்துட்டு என் ஹஸ்பண்ட் வேற லெவல் போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க பெட்டியை எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிக்க. உடனே புட்டிங் ஓடி வந்து மம்மி நீ கூட்டிட்டு போங்களேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் நீங்க பாரு நான் ஒன்னும் விளையாட போல நீ ஓ கூட இங்க பத்திரமா இரு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு புட்டிங் கிட்ட சொல்ல புட்டிங் உடனே டாடி என்ன தூக்குங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு டாடி கிட்ட வந்து அதை நம்ம ஹீரோ கிட்ட வந்து பேசலாம். அப்ப ஹீரோ கேட்கறான் ஆமா உங்க மம்மியும் அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்டும் ஒரே வீட்லயா இருந்தாங்கன்னு கேட்க ஆமா ஒரே வீட்ல தான் ஆனா வேற வேற ரூம் டாடி அப்படின்னு சொல்ல சரி ஓகே இதுக்கப்புறம் அவன் உனக்கு டாடி கிடையாது டாடி தான் டாடி ஓகேவா அவனெல்லாம் நீ டாடி சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ புட்டிங் கிட்ட சொல்ல அப்படியே அங்க சீன் கட் பண்ணா நம்ம ஹீரோயினை ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஹீரோவும் வந்திருக்கான். ஏன்னா நம்ம ஹீரோக்கு ஜலஸ் போல இருக்கு. ஹீரோடைய அசிஸ்டன்ட் நல்ல வேலை நமக்கு
நமக்கு கல்யாணம் ஆகல, இந்த ஜெலஸ் வந்துட்டாலே வந்துட்டு பைத்தியம் ஆயிடுவான் மனுஷன் பாரு, நம்ம பிரசிடென்ட் கூட அப்படிதான் ஆயிட்டாருன்னு சொல்லிட்டு அவன் அங்க காமெடி பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கும் அவங்களோட ஃப்ரெண்டுக்கும் ஒரே ரூம் தான் கிடைச்சிருக்கு. நம்ம ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டும் என்ன பண்றாங்க, சாபுத்திரி போட்டு பார்த்து பெட் யாருக்குன்றத முடிவு பண்றாங்க. ஹீரோயினுக்கு தான் பெட் கிடைக்குது. உடனே வந்துட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அடி பாவி நீ சீட் பண்ணிட்ட, ஒழுங்கா எந்திரி, எனக்கு தான் பெட்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் பெட்டுக்காக சண்டை போட்டுட்டு இருக்கா. இந்த பொண்ணு யாருன்னு தெரியுதா, அந்த வைஸ் பிரசிடென்ட் இருக்காங்களே அவங்களுடைய செக்ரட்டரி தான். இப்போ இவன் என்ன பண்றா, அந்த வைஸ் பிரசிடென்ட்க்கு மேடம் நீங்க சொன்ன மாதிரி ஒரே ரூம்ல உங்களை புக் பண்ணிட்டேன்னு சொல்ல. ஆக்சுவலி இவளோட பிளான் என்னன்னா, ஹீரோயினையும் அவங்க ஃப்ரெண்டையும் ஒரே ரூம்ல வச்சு போட்டோ எல்லாம் எடுத்து ஹீரோ கிட்ட அனுப்பி ஹீரோவையும் ஹீரோயினையும் பிரிக்கிறது தான் அவளோட பிளானே போல இருக்கு. இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்றா, வந்துட்டு மாஸ்க் எல்லாம் மாட்டிக்கிட்டு வெயிட்டர் வேஷம் போட்டுக்கிட்டு, மேடம் வந்துட்டு உங்களுக்கு பால் ஆர்டர் பண்ணிருந்தீங்க, பால் வந்துருச்சு, அதுக்கப்புறமா பெட்ஷீட் ஆர்டர் பண்ணிருந்தீங்க, பெட்ஷீட் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு வேஷமா போட்டுக்கிட்டு நம்ம ஹீரோ உள்ள வர ட்ரை பண்ணா. ஹீரோயின் டே ஏன்னா நினைச்சிட்டு இருக்கா, ஏன்டா என்ன டார்ச்சர் பண்ண, இல்ல மேடம் ரூம் சர்வீஸ், அது மட்டும் இல்லாம பாத்ரூம்ல தண்ணி வரல, நான் போய் அதை செக் பண்ண போறேன்னு சொல்லிட்டு உள்ள வந்துற. ஹீரோயின் டே அதுக்கு பாய போட்டு இங்கே உட்காந்துறான்னு சொல்ல. ஹீரோ மட்டும் கம்முன்னு உட்கார்ந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு டவுட் ஆயிடுது, உண்மையாவே நீ வெயிட்டர் தானான்னு சொல்லிட்டு மூஞ்சுக்குள்ள இருக்க மாஸ்க் பிடிச்சி இழுக்க. உள்ள இருக்கிறது நம்ம ஹீரோ. அடி படுபாவி பசங்களை விட்டுட்டு இங்கேண்டா வந்தேன்னு சொல்ல. ஹீரோ உடனே அங்கிருந்து பார்க்க நம்ம ஹீரோயின் ஹீரோ பிடிச்சி தள்ளி விட 2 பேருமே பெட்ல படுத்துக்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோயின் எதுக்குடா வந்த சொல்லுன்னு கத்திக்கிட்டே இருக்கா. ஹீரோயினோட ஃப்ரெண்டு அங்கிருந்து குளிச்சுட்டு வரான் பாருங்க. ஹீரோவை யாருன்னு தெரியாம ஏதோ ஒரு வெயிட்டர் போல இருக்கு, ஹீரோயின் தப்பா நடக்க ட்ரை பண்ண சொல்லிட்டு ஹீரோவை அடிக்க வர அவன் வலிக்கி விட்டு கீழே விழுந்துடான். இடுப்புல சம்மடி பட்டுடுது அவனுக்கு. உடனே நம்ம ஹீரோயின் கூட நான் தைலத்தை தேய்ச்சி விடுறேன்னு சொல்ல. ஹீரோ உடனே அது எப்படி ஒரு ஆம்பளை பையனை நீ டச் பண்ணுன்னு சொல்ல. குடுறாதே நீ எப்பறா என்ன டச் பண்ணுவேன், என்ன டச் பண்றது யாரு, நான் தான்டா முடிவு பண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையில கொடுக்க. ஆனா இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்க. தைலம் கீழே விழுந்து உடஞ்சது. ஹீரோயின் பாக்குறாங்க, டேய் உனக்கு நிம்மதியா, உன்னோட தைலம் வந்துட்டு இப்ப கீழே விழுந்து உடஞ்சிருச்சு, உனக்கு என்னத்தை நான் தேய்க்க, டேய் உனக்கு என்னடா பசங்க கிட்ட போவாம இங்க என்ன வந்து என்ன டார்ச்சர் பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோ போட்டு அடிக்க வர. ஆனா நம்ம ஹீரோ அப்படியே அமைதியா உட்காந்துட்டு இருக்க. ஹீரோயின் உட்காந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் 3 பேருமே சாப்பிடறதுக்காக போறாங்க. நம்ம ஹீரோயின் என்ன ஆர்டர் பண்றாங்களோ அதுதான் ஹீரோவும் ஆர்டர் பண்ணா. ஹீரோயின் கேக்குறாங்க, டேய் நான் இவன் கூட சேஃபா தான் இருக்கேன், தயவு செஞ்சு நீ வீட்டுக்கு போன்னு சொல்ல. நீ இவன் கூட இருக்கிறது தானமா எனக்கு பிரச்சனையேன்னு சொல்ல. ஹீரோயின் உடனே வந்துட்டு என்ன சந்தேகப்படுறியான்னு கேட்க. வேணும்னே ஹீரோயினோட ஃப்ரெண்ட் என்ன பண்ணா, இருடா டே என்னையா சந்தேகப்படுறேன்னு சொல்லிட்டு இந்தா செல்லம் கேக்கு சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கொடுக்க. ஹீரோயின் வாயை திறந்து வாங்கலான்னு வர அப்ப ஹீரோ லபக்குன்னு போயிட்டு அந்த கேக்கை வாங்கிட்டு வாவ் செம்ம எம்மையா இருந்தது, டேஸ்டா இருந்ததுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். உடனே நம்ம ஹீரோயின் ஐயோ இவனோட தொலை தாங்க முடியல, சரிவா நம்ம வேற டேபிளுக்கு போய் உட்காரலாம், கிளைண்ட் வேற வரதுக்கான டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேற டேபிள்ல உட்கார. ஆனா நம்ம ஹீரோ போற மாதிரி தெரியல, யாரதான் இவங்க பார்க்க வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவும் எட்டி பார்த்துட்டு இருக்கா. லாஸ்டா அந்த கிளைண்ட் வேற யாரும் கிடையாது, அந்த வைஸ் பிரசிடென்ட் தான். இவங்க அங்க இருந்து வர ஹீரோயின் அங்க வந்து பார்த்துட்டு என்ன பண்ணாங்க, ஹாய் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கையை கொடுக்க. ஆனா இவ என்ன பண்றா, ரொம்ப திமிரா அப்படியே ஹீரோயினை பாஸ் பண்ணிட்டு அப்படியே பின்னாடி இருக்க நம்ம ஹீரோ கிட்ட போறா. ஏன்னா ஹீரோ வரதை இவ பார்த்துட்டா போல இருக்கு. போய் டபக்க நம்ம ஹீரோடைய கையை பிடிச்சிக்கா. உடனே ஹீரோ கேட்கறா, நீ எங்க இங்கன்னு கேட்க. அப்படியே கட் பண்ணா எல்லாரும் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. உடனே வந்துட்டு இவ ஹீரோ வேணும்னு டச் பண்ணி பேசிட்டு இருக்கு. இதை பாக்குற நம்ம ஹீரோயினுக்கு லைட்டா ஜெலஸ் ஸ்டார்ட் ஆயிட்டே இருக்கு. உடனே ஹீரோயினை பார்த்தேன், நம்ம இந்த டீலிங் ஓகே சொல்லிக்கலாமான்னு சொல்ல. ஹீரோயின் இந்த டீலிங் விஷயம் எல்லாம் இருக்கட்டும் மேடம், ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் முதல்ல ரெஸ்பெக்டா பேசுங்க, எதுக்காக நீங்க இந்த மாதிரி வந்துட்டு ஒரு மாதிரி ரூடா பேசுறீங்கன்னு கேட்க. நான் ஏன் உனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த வைஸ் பிரசிடென்ட் கேட்க. ஹீரோ ஏன்னா அவன் என்னோட ஒய்ஃப்னு சொல்ல. உடனே நம்ம ஹீரோயின் அங்கிருந்து சரி ஓகே மேடம் நம்ம இன்னொரு நாள் டீலிங் பேசலாம்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப. ஹீரோயின் பின்னாடி ஹீரோ போவ. உடனே வந்துட்டு அந்த வைஸ் பிரசிடென்ட் பொண்ணு நீ அவ பின்னாடி போவாதா, அவர் வந்துட்டு சீட்டர்னு சொல்ல. ஹீரோ வேலையை பாரு, நான் அவன் ஒய்ஃப் பின்னாடி தான் போவேன்னு சொல்லிட்டு ஹீரோ பின்னாடி போவேன். இங்க நம்ம ஹீரோயின் வந்து அவங்களுடைய பேக்கிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. உடனே வந்துட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹே அவங்க 2 பேருக்கு ஏதாவது கனெக்ஷன் இருக்குமோன்னு கேட்க. கனெக்ஷன்லாம் இருக்கிறதெல்லாம் இருக்கட்டு போட்டோம், அதெல்லாம் விடு, நம்மளுடைய கிளைண்ட் இப்ப நம்ம கையை விட்டு போயிட்டாங்க, அது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. அதுக்குள்ளே அந்த வைஸ் பிரசிடென்ட் அந்த பொண்ணு ஹீரோயினை உன்னை தனியா மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அந்த பொண்ணு என்ன பண்றா, ஸ்லேவ் கான்ட்ராக்ட் கொடுக்க. ஹீரோயின் அதேதான் அவங்க வேலை செய்யறதுக்கான கான்ட்ராக்ட் பேப்பர் தான் சொல்லிட்டு சைன் போட வர. ஆனா நம்ம ஹீரோ என்ன பண்ணா, அந்த கான்ட்ராக்டை சைன்ல போடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறான். நம்ம ஹீரோயினுக்கா செம்ம கோவம் வருது. பிளஸ் போறதுக்கு முன்னாடி இதுக்கப்புறம் என் ஒய்ஃப் கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிட்டேன்னா உன்னை அவ்வளவுதான் சொல்லிட்டு அந்த வைஸ் பிரசிடென்ட் திட்டிட்டும் போவேன். அதான் நம்ம ஹீரோயின் ஹீரோவை திட்டுறாங்க. எதுக்கு ஹீரோட வேலையில எப்பப்பா டிஸ்டர்ப் பண்ற, அன்னைக்கு அப்படிதான் நான் என் ஃப்ரெண்டு கூட போனப்பையும் டிஸ்டர்ப் பண்ண, இன்னைக்கு இதே மாதிரி பண்றேன்னு சொல்ல. ஹீரோ உடனே என்னோட ஃபீலிங்ஸே உனக்கு புரியாதா, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா, அன்னைக்கு உன் ஃப்ரெண்டு கூட போனப்ப என்னோட ஃபீலிங்ஸை பத்தி உனக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்லையான்னு சொல்லிட்டு அப்படியே ரோட்ல நடு ரோட்ல சண்டை போட்டுட்டு இருக்காங்க இவங்க காரை வச்சுக்கிட்டு. அப்போ ஒரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய லாரி வந்து இவங்களுடைய காரை இடிக்கிற மாதிரி காமிச்சு ஹீரோயினோட பிளாஷ்பேக் சீனை தான் காமிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோ பீச்ல தான் பார்த்திருப்பாரு. ஹீரோயினுடைய ஹேட் கீழே விழவர ஹீரோ தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை வந்துட்டு காப்பாத்தி இருப்பாங்க. ஆக்சுவலி ஹீரோயின் ஏதோ சூசைட் பண்ண போறாங்கன்னு நினைச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் என்னோட ஹேட் கீழே வந்துருச்சு, அதை தான் நான் எடுக்க போனேன்னு சொல்லிட்டு ஹீரோவை அடிச்சுட்டு போவேன். நம்ம ஹீரோயினை பார்த்த உடனே ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறமா 2 பேருமே லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன்ல 2 பேருமே சேர்ந்து இன்டிமேட்டும் ஆயிருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் பிரெக்னென்ட்டும் ஆயிருக்காங்க. இதெல்லாம் 2 பேருமே கல்யாணமே பண்ணல, அதுக்கு முன்னாடியே நடந்த விஷயம் இருக்கு. ஏன்னா அப்ப நம்ம ஹீரோயினுக்கு வெறும் 17 வயசு தான்
போல இருக்கு. சோ அப்படியே நம்ம ஹீரோயினுக்கு 2 குழந்தைங்களும் பிறக்குது. அதுதான் நம்ம புட்டிங்கும் ஓவும். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் ஹீரோ என்ன பண்ணா, அவனுடைய வீட்டுக்கு வந்து பார்க்க ஹீரோயின் அங்க காணோம். ஒரு லெட்டர் மட்டும் இருக்கு. இதுக்கப்புறமா உன்னோட லைஃப்ல நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த லெட்டர்ல எழுதி வச்சுட்டு ஹீரோயின் குழந்தைங்களை கூட்டிட்டு போறத ஹீரோ பாக்குறான். ஹீரோ பார்த்தோன்னே ஹீரோவும் வந்து வண்டியில ஏறிக்கிட்டு, என்ன நீ எங்க விட்டுட்டு போறேன்னு சொல்ல, ஏன் உனக்கு நான் எதுக்கு, அதான் உனக்கு வந்துட்டு அந்த பொண்ணு இருக்கா இல்லையா, அதான் வந்துட்டு அந்த ஃபியான்சி பொண்ணுன்னு சொல்ல, ஹீரோ உடனே அது எங்க அம்மா வந்துட்டு எனக்கு டார்ச்சர் பண்றாங்க, அவங்களால தான் நான் அந்த பொண்ணை மேரேஜ் பண்ணிக்க வேண்டிய நிலைமை இருக்குது அப்படின்னு சொல்ல, ஆனா நான் உன்னதான் லவ் பண்றேன்னு சொல்ல வர, அப்பதான் ஒரு பெரிய வந்துட்டு லாரி வந்து ஆக்சிடென்ட் பண்ணிருக்கோம். நம்ம ஹீரோ ஹீரோயினோட நினைப்பும் போயிருக்கும். இப்ப பிரசன்ட்ல நம்ம ஹீரோ எந்திரிச்சு உனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சான்னு கேட்க, ஹீரோயின் எனக்கு எதுவும் ஞாபகம் வரலையே, ஏன் உனக்கு ஞாபகம் வந்துருச்சான்னு கேட்க, ஹீரோ ஆமா எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சுன்னு சொல்ல, ஆனா ஹீரோ நினைக்கிறா என்னடா இது 2 பேருக்குமே ஞாபகம் வந்திருக்கணும், ஆனா இவளுக்கு மட்டும் ஞாபகம் வரலையேன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் கிட்ட சொல்ல, அசிஸ்டன்ட் உடனே வந்துட்டு நம்ம மெமரிஸ் எல்லாமே ரெக்கவர் பண்ணணும் பாஸ், அதனால நீங்க வந்துட்டு ஹீரோயினை ஏதாவது ஒரு வந்துட்டு எல்லாமே ஞாபகப்படுத்தி விடுங்கன்னு சொல்ல, ஹீரோயினுக்கு பிடிச்ச டிஷ் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ சமைச்சு வச்சுட்டு சின்ன வயசு ஹீரோ மாதிரி நம்ம ஹீரோ என்ன பண்றா, கலர் கலரா சொக்கால்லாம் போட்டுக்கிட்டு ஹீரோயினுக்கு சன்ஃபிளவர்ஸ் எல்லாமே கொடுக்குறா. பிளஸ் நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய விஷயத்தை ஞாபகப்படுத்த ட்ரை பண்ணா, ஆனா ஹீரோயினுக்கு எந்த ஒரு விஷயமும் ஞாபகம் வரல. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு மோதிரம் ஒன்று ஹீரோ போட்டு விட்டுருப்பாரு. அந்த மோதிரத்தை இப்ப ஹீரோயின் கையில போட்டு விட, ஹீரோயின் அந்த மோதிரத்தை பார்த்துட்டு இந்த மோதிரம் எனக்கு ரொம்ப லூசா இருக்கு பாஸ், அதனால எனக்கு இந்த மோதிரம் வேணான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அதை கூட கழட்டி நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்துட்டாங்க. ஹீரோ பாக்குறா என்னடா இது எல்லாமே சொல்லியாச்சு, ஆனாலும் இவளுக்கு எதுவுமே ஞாபகமே வரலையேன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் கிட்ட ஒரு உட்காந்து வந்து பாத்தீங்கன்னா ஷென்னி கிட்ட சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா, இவளுக்கு எதுவுமே ஞாபகம் வரல, நான் என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல ஹீரோயினோட ஃப்ரெண்டு கால் பண்ணி இந்த மாதிரி வந்துட்டு அந்த வைஸ் பிரசிடென்ட் பொண்ணு நம்ம ப்ரப்போசல் வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டான்னு சொல்ல, ஹீரோயின் ஹோ அப்படியா சரி ஓகே விடு பாத்துக்கலாம், நாளைக்கு டைரக்டாவே நான் கம்பெனிக்கு போய் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்ணாங்க, அவங்களுடைய ப்ரப்போசல் எடுத்துக்கிட்டு ஹீரோடைய கம்பெனிக்கு போவ. ஆனா அங்க அந்த வைஸ் பிரசிடென்ட் பொண்ணு தானே வந்துட்டு பதவியில உயர் பதவியில இருக்கா, அவன் என்ன பண்றா ஹீரோயினை இன்சல்ட் பண்றா, உன்னுடைய ப்ரப்போசலே நல்லா இல்ல ஒழுங்கா இங்க இருந்து போயிடுன்னு சொல்ல, உடனே ஹீரோ என்ன சொல்றா, இங்க பார் ஃபர்ஸ்ட் வந்துட்டு மனசுல இருக்க பர்சனல் விஷயத்தெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு பாரு, செல்ஃபிஷ் தனமா யோசிக்காத, இந்த ப்ரப்போசல் நல்லா தான் இருக்குன்னு ஹீரோ சொல்ல, ஆனா இந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஒத்துக்கிற மாதிரி இல்ல. ஹீரோயின் உடனே சரி ஓகே நாளைக்கு நான் வந்துட்டு இதை சரி பண்ணி எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்றாங்க, அவங்களுடைய ப்ரப்போசலை வந்துட்டு சரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நைட்டு ஃபுல்லா பண்றாங்க ஆனா நம்ம ஹீரோயினுக்கு செம்ம டயர்ட் ஆயிடுது. இதனால ஹீரோ என்ன பண்ணா, உனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சாவா நம்ம வெளியே போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணா, ஹீரோயினை வந்துட்டு வெளியே கூட்டிட்டு போறான். ஆக்சுவலி நம்ம ஹீரோயினுக்கு ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. அதனால நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினோட மைண்ட் வந்துட்டு ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்காக ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ்லாம் வாங்கி கொடுத்து ஹீரோயினை வந்துட்டு நல்லா பாத்துக்க. இப்போ ஹீரோயின் என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி எனக்கு இந்த ப்ரப்போசல் கிடைச்சிடும்லன்னு சொல்ல, ஹீரோ கன்ஃபார்மா கிடைச்சிடும்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஒரு கிஸ்ஸை கொடுக்க, நம்ம ஹீரோயினும் அப்படியே சந்தோஷப்படுறாங்க. சரி ஓகே நீ என்னை விட்டு போக மாட்டேல்லன்னு கேட்க, ஹீரோ உடனே நான் ஏமா உன்னை விட்டு போகணும்னு சொல்ல, அப்படியே 2 பேருமே வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்டிமேட் ஆகுறாங்க. மறுநாள் காலைல விடின்னு ஹீரோயின் அப்படியே வெக்கப்பட்டுக்கிட்டே எந்திரிக்கா. ஹீரோ என்ன சொல்றா, இங்க பாரு நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, ப்ரப்போசல் நல்லபடியா பண்ண, உனக்கு சப்போர்ட்டா நான் வந்துட்டு கம்பெனிலயும் நான் இருப்பேன், நீ ஒன்னும் கவலைப்படாதுன்னு சொல்ல, ஹீரோயின் என்ன பண்ணாங்க, அவங்களுடைய ப்ரப்போசலை காலையில ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்து ஹீரோ கிட்ட காமிக்கிறாங்க. இதெல்லாம் ஓகே தானேன்னு கேட்க, ஹீரோ உடனே எல்லாமே ஓகே பட் ஆனா வந்துட்டு ட்ரெஸ்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு போய் இது நல்லாவே இல்லை ட்ரெஸ்ன்னு சொல்ல, ஹீரோயினும் வந்துட்டு பாத்தீங்கன்னா ப்ரப்போசலை கொடுக்கறதுக்காக வேற ஒரு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு போயிட்டு அங்க போய் ப்ரப்போசலை ஆன் பண்ணா லேப்டாப்ல அது வந்துட்டு காமிக்கா ஓடிட்டு இருக்கு கார்ட்டூனு. இதை பார்த்தோன்னே அந்த வைஸ் பிரசிடென்ட் பொண்ணு நாங்க என்ன கார்ட்டூன் பார்க்க வந்தோம்னு சொல்ல, ஆக்சுவலி அப்படியே வந்துட்டு பாத்தீங்கன்னா பிளாஷ்பேக்ல காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு தான் ப்ரப்போசல் நடக்கிறதுக்கு முன்னாடி ஹீரோயினோட லேப்டாப்ல எல்லாத்தையும் டெலீட் பண்ணி விட்டு கார்ட்டூனை ஏத்தி விட்டுருப்பா. பாட்டியோடைய அம்மாவா சம கோவம் மாறாங்க, உனக்கு வேற வேலையே கிடையாதாமா, ஃபர்ஸ்ட் இங்க இருந்து வெளியே போமா, நீ இன்னும் சின்ன பிள்ளைத்தனமா தான் இருக்கியான்னு சொல்ல, அதுக்குள்ளே நம்ம ஹீரோ என்ன பண்ணா, ஹீரோயின் கிட்ட என்கிட்ட ஒரு பேக்கப் காப்பி இருக்குன்னு சொல்லிட்டு கொடுக்க, நம்ம ஹீரோயின் அவங்களோட ப்ரப்போசல கொடுக்குறாங்க. இதை பார்த்தோன்னே ஹீரோடைய அம்மாவுக்கு ரொம்பவும் பிடிச்சு போச்சு. ஸோ ஹீரோயினுடைய ப்ரப்போசலை எல்லாருமே ஏத்துக்கிறாங்க. வேற வழியே இல்லாம அந்த வைஸ் பிரசிடென்ட் பொண்ணும் ஏத்துக்க. அப்ப ஹீரோடைய அம்மா வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி வந்துட்டு அந்த பொண்ணு உண்மை சைல்டிஷா இருக்கும்னு நினைச்சா பட் ஆனா பரவாயில்ல அந்த பொண்ணு நல்ல பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய அம்மா பச்சை கொடி காட்டிட, இங்க நம்ம ஹீரோயின் கிட்ட இவன் என்ன பண்றா, அந்த வைஸ் பிரசிடென்ட் பொண்ணு, ஹீரோ உன்னை லவ் பண்றான்னு நினைக்கிறியா, அதுதான் கிடையாது, ஆக்சுவலி ஹீரோ வந்துட்டு உன்னை லவ் பண்ணல, பசங்களை வந்துட்டு அவன் கூட வச்சுக்கணும்னு சொல்லிட்டு தனியா லாயர்லாம் கூட அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்கான், இந்த ஃபைல்ஸை பாருன்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட் பேப்பரை காமிக்க, ஹீரோயின் செம்ம கோவத்துல வீட்டுக்கு வராங்க. நம்ம ஹீரோ இந்த விஷயம் தெரியாம ஹீரோயின் ப்ரப்போசல் அக்செப்ட் பண்ணிட்டாலேன்னு சொல்லிட்டு கம்பெனில அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு டின்னர் பார்ட்டி அரேஞ்ச்மெண்ட் பண்ண, ஹீரோயின் இங்க பாரு மீன் உள்ள தீஞ்சிட்டு இருக்கு பாருன்னு சொல்ல, ஹீரோ உடனே ஐயோ ஆமாப்பா தீந்துருச்சு, ஐயோ நான் எவ்வளவு டின்னர் பார்ட்டிக்கா அரேஞ்ச்மெண்ட் பண்ணேன்னு சொல்ல, ஹீரோயின் நீ ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தியோ அதே மாதிரி தான் இப்பயும் இருக்கா, நம்ம ஃபர்ஸ்ட் டைமா மீட் பண்ணக்குள்ளே இதே மாதிரி தான் நீ வந்துட்டு சாப்பாடை தீச்சிட்டேன்னு சொல்ல, ஹீரோ உடனே அப்போ உனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சான்னு கேட்க, ஹீரோயின் எல்லாமே ஞாபகம் வந்துச்சு, கூட சேர்ந்து நீ பண்ண விஷயமும் எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அந்த லாயர் பேப்பரை காமிக்க, ஹீரோ என்ன சொல்றா, ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் டைமா ஹீரோயினை பார்த்திருப்பாங்க, ஞாபகம் எல்லாம் மறந்ததுக்கு அப்புறமா ஹீரோயின் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த குழந்தைய எங்க இருந்து தூக்கிட்டு வந்துட்டா நம்ம குழந்தைய அப்படின்னு சொல்லி தான் ஹீரோ நினைச்சிருப்பான். அதனால தான் ஹீரோயின் கிட்ட இருந்து வாங்கணுன்றதுக்காக குழந்தைங்களை, அதாவது நம்ம புட்டிங்க வாங்கணுன்றதுக்காக தான் ஹீரோ லாயர் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருப்பான். இதை நம்ம ஹீரோ சொல்ல வர, ஆனா ஹீரோயின் இதெல்லாம் கேட்க மாட்டேன்னாங்க. உனக்கு எவ்வளவு தைரியம், நீ வந்துட்டு உனக்கு நான் வேணா ஆனா நான் பெத்த குழந்தைங்க மட்டும் வேணுமா, என்னையே நீ வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணிடுறல, நான் உனக்கு
எனக்கா எவ்வளவு தெரியுமா பண்ணேன்னு சொல்ல ஹீரோ உடனே வந்துட்டு இங்க பாருமா எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி அது ஃபர்ஸ்ட் நடந்த விஷயம் நான் வந்துட்டு அதை உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் ஆனா அதுக்கப்புறமா நீ என்ன லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நானும் உன்னை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ரெண்டாவது டைமா அதாமா நான் சொல்லன்னு சொல்ல ஆனா ஹீரோயின் கோச்சிட்டு வீட்டை விட்டு கிளம்பிட்டாங்க ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்ப ஹீரோ என்ன பண்ணா ஹீரோயினோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு கதவு தட்டுறா நைட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்ட் என்ன பண்ணா ஹீரோயின் இங்க கிடையாது வெளியே போன்னு சொல்லிட்டு கதவு சத்தா ஆனா ஹீரோ என்ன சொல்றான் அவ எங்க இருப்பான்னு உனக்கு தெரியல ப்ளீஸ் தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணி நீ என்ன சொன்னாலும் நான் பண்றேன்னு சொல்ல உண்மையாவா என்ன சொன்னாலும் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணா நம்ம ஹீரோவை துணி துவைக்க விட்டுட்டான் அதுக்கப்புறம் பாத்திரம் விளக்க விட்டுட்டான் அதுக்கப்புறமா எனக்கு ஷோல்டர் வலிக்குது கொஞ்சம் வந்து அழுத்தி விடுன்னு சொல்ல ஹீரோவும் வேற வழியே இல்லாம ஹீரோயின் எங்க இருக்கணும்ன்றது தெரியறதுக்காக சோ அவனுக்காக வந்து பாத்தீங்கன்னா சேவெல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு உடனே என்ன பண்ணா எனக்கு வந்துட்டு சுடு தண்ணி எடுத்துருவான்னு சொல்ல ஹீரோவும் எடுத்துட்டு வந்து வச்சுட்டு அப்படியே திரும்பி நிக்கா எப்பா என் காலை கழுவி விடுன்னு சொல்ல வேற வழியே இல்லாம ஹீரோ அதையும் பண்ண போவேன் வேணா இதெல்லாம் பண்ணாத ஹீரோயினுக்கு தெரிஞ்சா எனக்கு ஒன்னே போட்டுருவா ஆக்சுவலி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா ஹீரோயின் உன்னை ரொம்ப லவ் பண்றா அப்படின்னு சொல்ல ஹீரோ வந்துட்டு எதுக்காக குழந்தைங்களை தூட்டிட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு இங்க வந்துட்டு ஹீரோயின் அங்க வந்து போனா ஏதாவது சொல்ல முடியுமான்னு சொல்ல ஆக்சுவலி ஹீரோயின் வந்துட்டு அந்த வைஸ் பிரசிடென்ட் பொண்ணு இருக்கா தெரியுமா அதாவது ஃபர்ஸ்ட் ஆக்சிடென்ட் நடந்துச்சு இல்லையா அதுக்கு முன்னாடி ஹீரோவுடைய அம்மா உன்னை கண்டிப்பா ஏத்துக்கவே மாட்டாங்க ஏன்னா நான் தான் ஹீரோவுடைய ஃபியான்சி ஆக்சுவலி ஹீரோவுடைய கம்பெனி எந்த அளவுக்கு ஹீரோக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டும் முக்கியம் நான் போயிட்டேன்னா ஹீரோவுடைய கம்பெனிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் யாரும் பண்ண மாட்டாங்க அதனால நீ வந்துட்டு ஹீரோவுடைய லைஃப்ல இருந்தனா ஹீரோ நல்லா இருக்க மாட்டான் ஹீரோக்கும் அவனோட கம்பெனி கிடைக்காதுன்னு சொல்ல ஹீரோயின் ஹீரோவுடைய நல்லதுக்காக தான் குழந்தைங்களை எடுத்துட்டு போயிருப்பாங்க அப்பதான் நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு ரெண்டு பேருக்குமே சண்டை நடந்திருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சிடென்ட் நடந்திருக்கும் ரெண்டு பேருமே ஞாபகங்களை மறந்திருப்பாங்க ஆனா குழந்தைங்க மட்டும் தப்பிச்சிருப்பாங்க குழந்தைங்க கூட சேர்ந்து நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே தப்பிச்சிருப்பாங்க அப்பதான் ஓவ கொண்டாந்து ஹீரோ கிட்ட கொடுத்துறாங்க அப்பவும் அந்த வைஸ் பிரசிடென்ட் பொண்ணு என்ன பண்றா ஹீரோயின் வந்துட்டு உங்க வீட்டுல இருக்க சொத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு பாதி காசுலாம் எடுத்துட்டு ஆட்டை போட்டு வெளியே போயிட்டான்னு சொல்லிட்டு ஹீரோவை நம்ப வச்சுறா ஹீரோ போட்டோ கேட்கறான் ஆனா போட்டோ எல்லாம் எதுக்கு தேவையில்லைன்னு சொல்ல இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினும் ஞாபகங்கள் எல்லாத்தையுமே மறந்துட்டு அவங்களுடைய ஃப்ரெண்டு வீட்டுல தங்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறமா ரெண்டு பேருமே தனிமையில இருக்காங்க அதுக்கப்புறமா ரெண்டு பேருக்குமே ஒரு குழந்தை கூட இருக்கிறதுனால ரெண்டு பேருமே குழந்தைங்களை வந்துட்டு வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க இதுதான் நடந்திருக்குது போல இருக்கு சோ இது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா இவன் சொல்லிக்கிட்டே உன்னை அவ ரொம்ப லவ் பண்றா தெரியுமா உனக்காக அவ எவ்வளவு திரும்ப விட்டு கொடுத்துருக்கா ஏன் உனக்காக வந்துட்டு உன்னையே அவ விட்டு கொடுத்துட்டு போக பார்த்தா அவ இன்னும் அவளோட அம்மா வீட்டு அட்ரஸ் போய் பாருன்னு சொல்ல ஹீரோவும் அங்க போய் பார்த்தா நம்ம ஹீரோயின் ஏகப்பட்ட பாட்டில குடிச்சு வச்சுக்கிட்டு ஹீரோவை பத்தி நினைச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஃபீல் பண்ணிட்டு செம்மையா போதை ஆயிட்டு இருக்கா இப்ப அங்க வந்து ஹீரோ ஏமா இந்த மாதிரி எல்லாம் பண்ற அப்படின்னு சொல்ல ஹீரோயின் உடனே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒருத்தவனை லவ் பண்ணேன் ஆனா வந்துட்டு அவன் என்ன விட்டுட்டு போயிட்டான் தெரியுமான்னு சொல்ல ஹீரோ உடனே நான் தாமா அந்த பையன் தயவு செஞ்சு அந்த மாதிரி சொல்லாதமான்னு சொல்ல ஆனா நம்ம ஹீரோயின் உனக்கு ஒண்ணு தெரியுமா என்ன நீ கான்கியூபினா வச்சிருந்த என்ன நீ கல்யாணம் கூட பண்ணிக்கல உங்க அம்மா பாட்டு கூட என்ன காமிக்கணும் நீ தோணல் தெரியுமா என்கிட்ட இருந்து என் பசங்களை பிரிக்க பார்த்தலன்னு சொல்ல ஹீரோ உடனே இங்க பாரு சத்தியமா நான் அதெல்லாம் பண்ண பாக்கலன்னு சொல்ல அதுக்குள்ள ஹீரோயின் அங்க வந்துட்டு போதையிலே மயங்கிடுறாங்க அதுக்கப்புறமா ஹீரோ ஹீரோயினை கொண்டு போய் பெட்ல போட நம்ம ஹீரோயின் மறுபடியும் நீ வந்துட்டியா எதுக்கு இங்க வந்த ஃபர்ஸ்ட் வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் ஹீரோக்கு புரியுது எந்த அளவுக்கு நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவை லவ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு மறுநாள் காலைல எந்திரிச்சோடனே ஹீரோயின் இதெல்லாம் யோசிச்சு பாக்குறாங்க அப்படியே அவங்க ஃப்ரெண்டு திட்டலான்னு போகல ஹீரோ என்ன பண்றா அவனை ஏன் திட்டலான்னு போற ஒரு நிமிஷம் வா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன சொல்றான் இங்க பாரு நீ எனக்காக என்னுடைய கம்பெனி முக்கியம் எனக்குன்னு சொல்லிட்டு நீயே ஒரு முடிவு எடுத்து என்ன நீ விட்டுட்டு போக பார்த்த ஆனா ஒன்னு புரிஞ்சுக்கோ ஆக்சுவலி எனக்காக வந்துட்டு என்னோட கம்பெனியை விட எனக்கு நீ தான் முக்கியம் ஓகேவா என்னோட கம்பெனி இல்லாம கூட நான் இருந்துருவேன் ஏன் அந்த கம்பெனிக்கு அந்த இன்வெஸ்டர் பொண்ணு இல்லாம அதாவது அந்த வைஸ் பிரசிடென்ட் பொண்ணு இல்லாம போனா கூட எனக்கு வேற இன்வெஸ்டர் கிடைச்சிடுவாங்க ஆனா நீ என் லைஃபை விட்டு போனா வேற பொண்ணு எனக்கு வேற ஒரு வைஃப் கிடைப்பாலா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கொஞ்சம் பஞ்சுவலா டைலாக்லாம் பேச அவ்வளவுதான் நம்ம ஹீரோயின் பிளாட் ஆயிடுறாங்க சரி ஓகே விடு இதுக்கப்புறமா நானும் அந்த மாதிரி பண்ண மாட்டேன் நீயும் அந்த மாதிரி பண்ணாத எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்க ஹீரோ ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ண இன்னொரு பக்கம் அந்த வைஸ் பிரசிடென்ட் பொண்ணு என்ன பண்றான் ஹீரோயினுடைய அம்மா நெக்லஸ் அவன் ஹீரோயினோட அப்பா கிட்ட கொடுத்து எப்படியாவது ஹீரோயினை ஹீரோடைய லைஃப்ல இருந்து துரத்திடணும் அது உன்னுடைய பொறுப்புன்னு சொல்ல இவனும் என்ன பண்ணா ஹீரோயின் கிட்ட வந்து அப்படியே டீஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் ஆக்சுவலி இவன் ஹீரோயினோட ஸ்டெப் ஃபாதர் போல இருக்கு இப்போ ஒண்ணு நம்ம ஹீரோயின் எங்க அம்மாவுடைய சொத்தை ஆட்டை போட்டது இல்லாம நீ என்கிட்டே வந்துட்டு இந்த மாதிரிலாம் பேசுறியா ஒழுங்கா இங்க இருந்து போயிடுன்னு சொல்ல ஆனா இவன் வந்து பாத்தீங்கன்னா கேட்காம ஹீரோயினை புல்லிங் பண்ண ஆரம்பிக்க அதுக்குள்ள ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துட்டான் என் ஒய்ஃப் என்னடா பண்ற நீன்னு சொல்ல ஹீரோயின் உடனே வந்துட்டு ஃபர்ஸ்ட் இவனை போலீஸ்ல புடிச்சு கொடுன்னு சொல்ல ஹீரோ உடனே அவ்வளவுதானே செல்லம் நான் அதெல்லாம் பாத்துக்கிறேன் நீ ஒண்ணு கவலைப்படாத உன்னுடைய சொத்தையே ஆட்ட போட்டிருக்கானா நம்மளும் அதை வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோயினோட சொத்தை நம்ம ஹீரோ மறுபடியும் ரிட்டர்ன் பண்ணி கொடுத்துறான் ஹீரோயினுக்கு இன்னொரு பக்கம் குழந்தைங்க ரெண்டு பேருமே விளையாடிட்டு இருக்கா திடீர்னு அங்க ஒரு பெரிய உருவம் வந்து குழந்தைங்க கிட்ட வந்துட்டு பாத்தீங்கன்னா ஜோக் காமிச்சிட்டு இருக்கா பார்த்தா பால் மட்டும் தான் இருக்கு குழந்தைங்களுக்கான ஹீரோயின் செமையா பயப்படுறாங்க ஹீரோயினோட போனுக்கு மெசேஜ் வருது என்னன்னா அவங்க ஸ்டெப் ஃபாதர் தான் குழந்தைங்களை கடத்தி வச்சிருக்காங்க போல இருக்கு ஹீரோயின் கிட்ட டிவோர்ஸ் பேப்பரை கொடுத்து ஒழுங்கா இதுல சைனை போடு அப்பதான் குழந்தைங்களை விடுவேன்னு சொல்ல ஹீரோயினும் பயந்துகிட்டு என்ன பண்ணாங்க குழந்தைங்க மேல எதுவும் பண்ணிடாதுன்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் பேப்பர்ல சைனை போட்டு அவன் கிட்ட தூக்கி போட அவன் என்ன பண்ணா அந்த பேப்பரை எடுக்க போற கேப்ல ஹீரோயின் குழந்தைங்களை போயிட்டு காப்பாத்திடுறாங்க ஆனா நம்ம ஹீரோயின் தனியா வந்திருக்க மாட்டாங்க ஹீரோ கூப்பிட்டு தான் வந்திருப்பாங்க ஹீரோ மறைஞ்சிருந்திருப்பான் சோ ஹீரோ அவனை போட்டு சம்மாடி அடிச்சு போலீஸ்காரங்க கிட்டயும் ஒப்படைச்சிடறான் இதுக்கப்புறமும் நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணாம இருந்தா செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ரிங்க கொடுத்து ப்ரப்போஸ் நம்ம ஹீரோ பண்ணிதான் ரெண்டு குழந்தைங்களுக்கு அப்புறம் தான் கல்யாணமே நடக்குது நம்ம ஹீரோயினுக்கு அந்த இடத்துல அந்த வைஸ் பிரசிடென்ட் பொண்ணு வந்து இந்த மாதிரி வந்துட்டு நான் உன்னுடைய கம்பெனிக்கு இன்வெஸ்ட்மெண்ட்
பண்ணனா நீ இவள கல்யாணம் பண்ண கூடாது, நீ என்னதான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்ல ஹீரோ கண்டிப்பா முடியாது, என்னோட மனசுல ஹீரோயின் தான் இருக்கான்னு சொல்ல அவ்வளவுதான் இந்த பொண்ணு ஹீரோவை அடிக்க வரா. டக்குன்னு நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சு ஏன் முன்னாடி என்னுடைய ஹஸ்பண்டை நீ டச் பண்ண வரியா, உன்னால தானே எங்க வாழ்க்கையில நாங்க எவ்வளவு தூரம் பிரிஞ்சு போனோம், ஒழுங்கா இங்கிருந்து போயிடுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு அடி அடிக்க அவ அங்கிருந்து கோவத்துல ஓடிடுறா. ஆனா கோவத்துல போனவ கம்மன் இல்லாம நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே அதாவது எனக்கு கிடைக்காத வேற யாருக்கும் கிடைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோவை போட்டு தள்ளான்னு பார்க்க நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை ப்ரொடெக்ட் பண்ணி நின்றுட்டு இருக்கா. அங்க ஒரு கார் வந்து நடுவில் நிக்குது. இது யாருன்னா அந்த பொண்ணுடைய அப்பா போல இருக்கு. சோ இந்த மாதிரி வந்துட்டு அந்த பொண்ணு அங்க இருந்து கூட்டிட்டு போக சொல்லிட்டு ஹீரோ கிட்ட வந்து சாரிப்பா உன்னோட லைஃப்ல நிறைய விளையாடிட்டா, ஆக்சுவலி வந்துட்டு அவளோட சின்ன வயசுல நான் தான்ப்பா உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் சொல்லி அவளோட மனசுல ஆசை வளர்த்துனேன். ஆனா உன் மனசுல அந்த ஆசை இல்லைன்றது நான் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா என்னோட பொண்ணு இதுக்கப்புறம் உன்னோட கம்பெனில வைஸ் பிரசிடென்டாவும் இருக்க மாட்டா, உன்னுடைய ஷேர்ஸ் எல்லாம் உனக்கு திரும்ப வந்துரும் சொல்ல ஹீரோக்கு என்னதான் ஷேர்ஸ் கம்பெனி வந்துட்டாலும் ஆனா நம்ம ஹீரோடைய கம்பெனிக்கு இப்ப இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல இல்லையா, அதனால ஹீரோ ரொம்ப சோகமா நின்னுட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் கெத்தா வராங்க. சோ வந்து நம்ம ஹீரோயின் அவங்களுடைய அம்மாவுடைய சொத்தெல்லாம் இருக்கு இல்லையா, நம்ம ஹீரோ தானே அதெல்லாம் மீட்டு கொடுத்தா அது எல்லாத்தையுமே மொத்தமா வித்துட்டு வந்து ஹீரோடைய கம்பெனில இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. அவ்வளவுதான் அங்க இருந்து அவங்க எல்லாருமே செம்ம ஹாப்பியா இருந்தாங்க, ஹீரோ இன்க்ளூடிங். சோ ஹீரோ என்ன பண்ணா நம்ம எல்லார்கிட்டையும் இவங்க தான் என்னோட லீகல் வைஃப்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயுமே வந்துட்டு இன்ட்ரடியூஸும் பண்ண ஹீரோயின் தான் இப்ப அந்த கம்பெனியோட சிஇஓ ஆயிருக்காங்க. நம்ம ஹீரோ தான் வந்து பாத்தீங்கன்னா வைஸ் பிரசிடென்ட் போல இருக்கு. அங்க இருந்து நம்ம ஹீரோ ஹீரோயின் கிளம்ப ஷென்னு பாக்குறான், பரவாயில்லடா கல்யாணம் பண்றது ஒரு நல்லதுக்கு தான், ஐயோ ஃபர்ஸ்ட் எபிசோட்ல தப்பா சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து பாத்தீங்கன்னா சொல்ல அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோ ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க. எல்லா பிரச்சனையும் முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு நாள் எல்லாருமே உட்காந்து ஒன்னா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோடைய சாப்பாடை சாப்பிட்டோன்னே ஹீரோயின் போயிட்டு வாந்தி எடுக்கிறாங்க. ஹீரோ அந்த சாப்பாடை சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா தானே நான் சமைச்சிருக்கேன், அப்புறம் என்ன உங்க அம்மா போயிட்டு வாந்தி எடுக்கிறா ஓ அப்படின்னு கேட்க ஓ எதுவுமே சொல்ல மாட்டேன்றான். ஆனா நம்ம புட்டிங் தானே சரியான வாங்கி புட்டிங் என்ன சொல்றான், ஒருவேளை அம்மா பிரெக்னெண்டா இருக்காங்களோ நமக்கு ஒரு குட்டி பாப்பா வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புட்டிங் சொல்ல ஓ உடனே ஒண்ணு இல்ல ரெண்டு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓ சொல்ல அப்படி இந்த ஜாமா ஒரு ஹாப்பி எண்டிங்கா முடியுது. இந்த ஜாமா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.